ஹலோ சார், வெல்கம் டு கலாட்டா ப்ளஸ். நாங்கள் ஆக்சுவலி இந்த இன்டர்வியூக்கு ஒரு டைட்டில் வைக்கலான்னு இருந்தோம், பார்த்திபனின் புதுமைகள் அப்படின்ட்டு. பிகாஸ் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பட் பிஃபோர் தட் ஒரே ஒரு கேள்வி. புதிய பாதை வந்து 1989 ரிலீஸ் ஆச்சா? 89. 32 வருஷம் ஆயிருக்கு. பட் எனக்கு 31 வயசு தான் ஆகுது. அதை பற்றி இப்போ பேச வேணாம். இது கலாட்டா ப்ளஸ்ங்கிறதுனால கலாட்டாவை ஆரம்பிக்கலாமே அப்படின்ட்டு. கலாட்டா நீங்கள் தான் ப்ளஸ், நான் கலாட்டா. ஸோ இந்த ஃபீல்டில் உங்களுக்கு அப்புறம் வந்து நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு இருந்துட்டு இப்போ காணாமல் போயிட்டாங்க. நீங்கள் வந்து 32 வருஷம் ஆகுது, இன்னமும் ஒரு பார்த்திபன் படம்னா ஓகே என்ன இருக்கும், ஏதாவது ஒரு இது இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ஃபீல்டில், இந்த ஒரு அன்ஸ்டடி ஃபீல்டில், ஒரு செக்யூரிட்டி இல்லாத ஃபீல்டில் உங்களை மாதிரி ஒரு லாங் இன்னிங்ஸ் அடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு டைரக்டர் என்ன பண்ணணும்? செக்யூரிட்டி பற்றி யோசிக்கக்கூடாது முதல்ல. ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். செக்யூர்டாக நம்ம இருக்கோமா இல்லையா, ஒரு 2 படம் பண்ணோம், வீடு வாங்கிட்டோமா இல்லையா, கார் வாங்கிட்டோமா இல்லையா, பேங்க்கில் இவ்வளோ பணம் இருக்கா, இந்த செக்யூரிட்டியை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா டெஃபினட்டாக இவ்வளோ தூரம் நான் கடந்து வந்திருக்க முடியாது. அது தெரிஞ்சோ தெரியாமலே அந்த மாதிரி நடந்தது. இப்போ நான் ஒன்றும் திடீர்னு ஞானிலாம் கிடையாது. சினிமாவில் நடித்தவொன்னே பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு ஆசை வரும். பட் புதிய பாதை நான் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த தேசிய விருதுன்னு ஒரு விஷயம் நான் எதிர்பார்த்ததே கிடையாது. அது வந்து நான் நினச்சது படம் ரிலீஸ் ஆனால் போதும், ஒரு வாரம் ஓடினா போதும். பிகாஸ் நம்ம ரிலீஸ் பண்ணுறது வந்து அபூர்வ சகோதரர்களுக்கு எதிர்க்க, கமல் சார் படத்துக்கு எதிர்க்க. 2 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து படத்தை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன திமிரு உங்களுக்கு, கமல் படத்துக்கு எதிர்க்க இந்த படத்தை அப்பதான் ரிலீஸ் ஆச்சுல, ராஜாதி இல்ல சிவா விஜயகாந்த் சார் படம், சத்யராஜ் சார் படம், எல்லா படமும் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 7-8 படம். அதில் குறிப்பிடும்படியான படம் வந்து அபூர்வ சகோதரர்கள். அதுக்கு எதிர்க்க ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன திமிரு இருக்கும்னு சொல்லிட்டு 2 டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ என்னுடைய ப்ரொடியூசர் சுந்தரம் சார் கேட்டார், என்ன சொல்கிறீங்க, தைரியமாக பண்ணலாமா வேண்டாமா? எனக்கு அப்போலேருந்தே அந்த தைரியம்னா என்னென்னா, நம்ம மோதனா பெரிய குதிரையோட மோதணும். அதுதான். ஏன்னா நம்ம சின்ன ஆள், அந்த பெரிய குதிரையோட மோதி கொஞ்சம் ஜெயிச்சோம்னா கூட நம்ம நிறைய ஜெயிச்சிடலாம். அப்புறம் அந்த ஓவர்ஃப்ளோ, கமல் சார் படத்துக்கான வர ஓவர்ஃப்ளோவில் நம்ம படத்தை எப்படி அவுட்டிடலாம். நான் சொல்கிறது இப்படி ரொம்ப சீப்பான ஐடியாஸோடு தான் நான் உள்ளே வந்தேன். அப்படி ஒரு வாரம் ஓடிடுச்சு, நம்ம தப்பிச்சிட்டோம்னா போதும். இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. நான் ஒரு 4 படத்தில் நடித்தேன்னா, சின்ன சின்ன ரோல் நடித்தேன்னா, திரைப்பட புகழ் பார்த்திபன் நடிக்கும் இந்த நாடகம் போடுறதா என்னுடைய ஐடியா. அது வந்து நாரதகான சபால்லாம் வந்து 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க சினிமாவில் நடித்தவராக இருந்தால். ஸோ இதுதான் என்னுடைய ஐடியாவாக இருந்தது. அதனால் புதிய பாதை வாங்கி கொடுத்த ஒரு கௌரவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கௌரவம் வந்ததுக்கப்புறம் நமக்கு தோணுது, எப்போவுமே அப்படி தான், நமக்கு இல்லாத ஒரு விஷயத்தை வெளியிலேருந்து யாரோ நமக்கு கொடுத்ததுக்கப்புறம் புதுசாக நம்ம அந்த விஷயம் வந்து நமக்கு ஒட்டிக்கும். இந்த பணத்தை விட இந்த கௌரவம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்னுடைய ட்ராவலிங்கில் நான் அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அது நடக்கலை. மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் தேசிய விருது கிடச்சிது. பட் நான் அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், ஒரு நல்ல படம் எடுக்கலாம். பணம் மட்டுமே இல்லை சினிமா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செக்யூரிட்டியை பற்றி நான் கவலைப்படாமல் இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் என்னால் ட்ராவல் பண்ண முடிஞ்சது. ஸோ அதான் நீங்கள் புது டைரக்டர்ஸ்க்கு கொடுக்குற அட்வைஸ், செக்யூரிட்டி பற்றி நினைக்காதீங்க. படம் செக்யூரிட்டின்னு ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது. செக்யூரிட்டிங்கிறது எனக்கு தெரிஞ்சு என் மனசை சந்தோஷப்படுத்துறது பணம் கிடையாது. என் மனசை சந்தோஷப்படுத்துறது, நான் இந்த தொழிலுக்கு வந்துடக்கூடாது. இந்த தொழிலுக்கு வந்தேன்னா எனக்கு இங்கே கிடைக்கிற கௌரவம் பெரிய விஷயமே தவிர, வெறும் பணம் காசு இன்னைக்கு வரும், இல்லாட்டி வேறு தொழிலுக்கு போனாலும் பணம் கிடைக்கும். பட் இந்த தொழிலில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய புகழ் கிடைக்குது. ஸோ நான் அதுக்கு ஆசைப்பட்டதுனால நான் நிறைய இழந்திருக்கேன்றது கீதையில் சொன்ன மாதிரி எங்கேருந்து இழந்தேன் நான், இங்கேருந்து வந்ததை தான் கொடுத்துருக்கேன், நான் வேறு எங்கேருந்து கொடுக்கல. ஸோ இதெல்லாம் எனக்கு மெதுவாக வந்தது, உடனே வந்துடல, மெதுவாக வந்தது. ஸோ உங்கள் புதுமைகளை பற்றி பேசலாம் சார். நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன், ரொம்ப ஒரு நல்ல பையன் மாதிரி நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ அவர் எடுத்த 15 படங்களில் நாங்கள் வந்து ஒரு 10 ஃபிலிம்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். அதாவது அவர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணார். ஸோ அதில் அவர் செஞ்ச புதுமைகளை பற்றி பேச போகிறோம். ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் நம்பர் 1, புதிய பாதை. முதல்ல புதிய பாதைக்கு பேர் வந்து கேள்விக்குறி. ஓகே. நான் வந்து என்னுடைய என்ட்ரி அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது கேள்விக்குறின்னு ஒரு டைட்டில் வைக்க மாட்டாங்க. அப்போல்லாம் வசந்தம் வந்தாச்சு, பூ பூத்தாச்சு, அந்த மாதிரி தான் டைட்டில் வைப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஷாட் வெற்றி அப்படி இருக்கணும். அது எம்ஜிஆர் படத்துல இருந்தே நமக்கு அந்த மாதிரியான விஷயம், சென்டிமெண்ட்லான ஃபர்ஸ்ட் டைலாக் நல்லா இருக்குல்ல இது மாதிரி. ஆமாம், சென்டிமெண்ட்லான டைலாக் இதெல்லாம். இது நானும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் பாக்யராஜ் சார்ட்டேருந்து வெளியில் வந்தோடனே அதே மாதிரியான கதைகள் தான் நானும் யோசித்தேன். ஏன்னா எனக்கு தெரியாது இந்த ஃபிலிம்குள்ளே எப்படி நுழையிறதுன்னு தெரியாது.
அப்போ கே ரங்கராஜன், இ ராமதாஸ் அந்த மாதிரியான டைரக்டர்ஸ், பாரதராஜன் வந்தவங்க எல்லாம் ஒரு டைப் ஆஃப் ஃபில்ம்ஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா 2 ஹீரோயின் இருக்கும், ஒரு ஹீரோ, ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கும், அதுக்கப்புறம் அவரை லவ் பண்ணிட்டு அவருக்கு கல்யாணம் பண்ணிக்குவார். இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு ரெகுலர் ட்ரையாங்கிள் ஃபார்மேட், ஆமாம், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் தான் ஃபில்ம்ஸ் இருக்கும். நானும் அந்த மாதிரி தான் கதையை பண்ணிவிட்டு போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ மோகன் தான் நமக்கு வந்து இருக்கிற பெரிய ஸ்டார் அப்போ. ஸோ அவர் பின்னாடி கொஞ்ச நாள் அலைகிறேன், அப்புறம் பிரபு சார் பின்னாடி கொஞ்ச நாள் அலைகிறேன், அப்புறம் முரளி அர்ஜுன் பின்னாடி கொஞ்ச நாள் அலைகிறேன். எல்லாம் இந்த ரெகுலர் கதை எடுத்து தான் அலைகிறேன். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் தான் ஒரு நாளைக்கு யோசித்தேன், இது வந்து எனக்கு தோற்று போகிறதுக்கு மனசு வரல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் நாடகத்தில் நடித்த அனுபவம் இருக்குது. நான் முதல்ல சினிமாவில் நடிக்கணும்னு தான் வந்தேன், டைரக்ட் பண்ணணும்னு வரல. அதுக்கு அவ்வளோ அறிவு இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால் முதல்ல நடிக்கிறதுக்கு தகுதி இருக்கானே எனக்கு தெரியாமல் தான் உள்ளே வந்தேன். அப்புறம் பாக்யராஜ் சார்ட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த டைரக்ஷன்னா என்னன்ற அளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இப்போது நானே நடித்தா என்ன அப்படின்னு ஒரு யோசனை. நான் நினைக்கிற அன்னைக்கு கரெக்டாக பாபுஜின்னு ஒரு ப்ரொடியூசர், அவர் வந்து ரஜினி சாரை வச்சுட்டு கர்ஜனை அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காரு. அவர் வந்து என்கிட்ட கேட்டார், அவர் ரஜினி சார் பின்னாடி அலைஞ்சிட்ருக்காரு கால் ஷீட்டுக்காக. அவர் கால் ஷீட் தள்ளி போகுது. ஒரு நாளைக்கு கடுப்பாக என்கிட்ட வந்து சொன்னார், மூர்த்தி அப்போ என் பேர், மூர்த்தி நீயே ஒரு படம் நடி, நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு, ஒரு கதை சொல்லு அப்படின்னாரு. அவசர அவசரமாக ஒரு வாரத்துக்குள்ளே யோசித்து சொன்னது தான் இந்த புதிய பாதையோட கதை. பட் நான் என்ன ஒரு விஷயம் டிசைட் பண்ணேன்னா, நான் எடுத்தோடனே நான் போய் ஹீரோவாக நின்னா நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு தெரியாது. மிஸ்டர் விஜயவே அவர் ஹீரோவாக்குறதுக்கு விஜயகாந்த் படத்தில் சின்ன சின்ன ரோல் கொடுத்து தான் நம்ம விஜய் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்டாராக பார்க்குறோம். ஸோ அப்படின்னா அந்த ஆரம்பத்தை பற்றி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். எஸ்ஏசிலாம் என்கிட்ட வந்து சொல்லுவார், தம்பி எப்படியாவது ஒரு வேஷம் போட்டு கொடுங்க, உங்களுக்கு தம்பியாவது ஒரு கேரக்டர் கொடுங்கன்ட்டு. யார்? விஜய்க்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த என்ட்ரி ஹீரோவாக என்ட்ரு ஆகுறதுன்றது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். அப்போ இந்த கதையை நான் அமைக்கிறதே ஒரு நெகட்டிவான ரோலை வச்சு ஆரம்பித்தேன். என்னன்னு சொல்லிட்டு தான் அந்த ரோம் தீப்பிடிச்சு எரியும் போது ஒருத்தன் ஃபிடில் வாசிச்சானான்னு ஒரு கதை உண்டு. அதை எடுத்து அப்படியே சீனாக மாற்றி ஒரு வீடு தீப்பிடிச்சு எரியும் போது ஒருத்தன் பீடி பற்ற வச்சான்னு ஒரு கேரக்டர் ஆரம்பிச்சிட்டேன். இந்த கதையை போய் நான் எந்த ப்ரொடியூசர்கிட்ட சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணாதப்போவே எனக்கு அதுக்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அப்படின்னா என்னென்னா, இது ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ டெஃபினட்டாக ஜனங்க புதுசாக விரும்புவாங்கன்னு எனக்கு அப்போலேருந்தே தோணும். ஆனால் இந்த ரெகுலர் ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான் அது ஒரு ஃபார்மேட்குள்ளே இருப்பாங்க. இந்த மாதிரி படங்கள் இது வரைக்கும் ஓடி இருக்குது, நம்ம இந்த மாதிரி படம் எடுத்தால் ஓடும். அப்போது அந்த ஹேம்நாக் பாப்ஜி வந்து சரி நேராக போய் ரஜினிகிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு ரஜினி சாரை போய் பார்த்து நாங்கள் சொல்ல போகிறோம், இந்த விஷயத்த சொல்ல போகிறோம், அதாவது என்னை வச்சு அவர் ஒரு படம் எடுக்கிறாருன்ட்டு. ரஜினி சார் வந்து அப்படியே என்னையே பார்த்துட்டு இருந்தார், ஷார்ப்பாக பார்த்துட்டு இருந்துட்டு, பாப்ஜி மூர்த்தி வச்சு ஒரு படம் எடுங்க, பிகாஸ் என்னோட டேட்ஸ் வந்து லேட் ஆகுது, அதனால் அவரை வச்சு சின்ன படம், சின்ன பட்ஜெட் படத்தில் ஒரு படம் எடுங்க, அதுங்களே நான் இதுக்கு ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்குறோம். பிகாஸ் இதை நாங்கள் இன்னும் சொல்லவே இல்லை, இப்போ சொல்ல போகிறோம். அந்த டைமில் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி. அப்புறம் பாப்ஜி சொன்னார்ல, நாங்கள் அதை தான் சொல்ல வந்தோம், நைஸ் ஐடியா, பிகாஸ் அவர் கண்ணு நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு அவர் ஏதோ ஒரு அதை ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொன்னார். அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த கேள்விக்குறி. நிறைய பேர் சொன்னாங்க கேள்விக்குறின்னு டைட்டில் வைக்காதீங்க, படம் நின்று போயிடும். கரெக்டாக 3 டேஸில் நின்று போச்சு ஆரம்பிச்சு. ஸோ அகெயின் மறுபடியும் நான் சுந்தரம் சாரை போய் பார்க்குறேன். பார்த்தா புதிய பாதைன்னு ஒரு படம். அவர் வந்து சொன்னார், இந்த டைட்டிலை தவிர இதெல்லாம் எனக்கு ஓகே, கதையெல்லாம் ஓகே, டைட்டில் மட்டும் மாற்றணும், அதுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னு கேட்டார். அதாவது நான் ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பேன்ட்டு நான் ஒரு 150 டைட்டில் எழுதி கொடுத்தேன். இந்த 150ல் நீங்கள் எது வச்சாலும் எனக்கு ஓகே, பட் கதையை மட்டும் மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவர் டிக் பண்ணது தான் அந்த புதிய பாதை. புதிய பாதையில் நிறைய அதிர்ச்சிகள் நான் பயன்படுத்தியிருந்தேன். அதாவது ஒரு நார்மலாக கதை சொல்கிற மாதிரி இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு 3 சீன்ஸ்லேயே ஜனங்களை எப்படியாவது நான் உட்கார வைக்கணும். அவங்க பார்க்காத பழக்கப்படாத ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். வீடு தீப்பிடிச்சு எரியும்போது ஒருத்தன் பீடி பற்ற வைக்கிறான், அவன் யாராக இருப்பான் அப்படின்ட்டு நான் அப்போலேருந்து ஜனங்களை என்னோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். நான் சொல்கிற கதையோட அவன் சாதாரணமாக பாப்கார்ன் பார்த்துட்டு பார்க்கக்கூடாது அந்த படத்தை. ஸோ அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்குள்ள விஷயம். அப்படியே பேசிட்டே அப்படியே சொல்லிட்டு வரும்போது நிறவுத்தூபியங்கள் ரேடியோவில் டிவியில் சொல்கிறானே, எதுக்கடி பலூன் ஊதி பறக்க விடுறதுக்கா, அது வரைக்கும் அது அசிங்கமாக இருக்கும். என்ன மாதிரி அனாதைகள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த லாஸ்ட்டு சென்டென்ஸில் அந்த பஞ்ச் இருக்கும். ஸோ இதை வந்து நான் கதை பண்ணும்போதே பண்ண விஷயம். இந்த மாதிரி ஒரு 10 விஷயம் இருக்கும். நான் கதை சொல்கிறது யாருன்னா, ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின். அவர் வந்து சுந்தரம் சார்ன்றவர், அப்படி அவர் வந்து பாலச்சந்தர் சாரோட தான் பழகுவார், ஜோ சாரோட தான் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட போய் நான் இந்த கதை சொல்கிறேன். நிறைய கெட்ட வார்த்தைகள், படத்தில் ஒரு 38 கட்டு, இவ்வளவோ. அந்த ஸ்லம்மில் இருக்கவன் அப்படி தான் பேசுவான். நான் சொல்கிறது அங்கேருந்து தொடங்கி இப்போ நான் பண்ணுற இரவு வரைக்கும் இதே தொடருது. அது அப்புறமேல பின்னாடி வரும். ஸோ அப்படி நான் ஒரு கதையை சொன்னேன்னா அவருக்கு ஏற்பட்ட அந்த பிரமிப்பு தான். ஆனால் அவர் சொன்ன ஒரே கண்டிஷன், இந்த படத்தை நீங்கள் நடித்தா தான் நான் எடுப்பேன். ஸோ அங்கேருந்து தான் என்னுடைய லைஃப் டேன் ஆச்சு. அப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, கதையை புதுசாக பண்ணுறதுல இருக்கிற நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும்.
கெட்ட விஷயங்கிறது கிட்டத்தட்ட 2 வருஷமாக அந்த கதையை வச்சு அலைஞ்சிட்டு இருந்தேன். எந்த ப்ரொடியூசரும் ஓகேன்னு சொல்லலை. பட் எங்கேருந்தோ தெய்வாதீனமாக ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு கிடைச்சாரு. அதன் மூலமாக நடந்தது தான் புதிய பாதை. அப்போலேருந்தே எனக்கு மக்கள் மேலே தான் நம்பிக்கை. இந்த சோ கால்டு ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க எல்லாத்தை விட மக்கள் வந்து புதுமையான விஷயம். நான் சொல்கிறது 89ல் ஒரு விளம்பரம். யானைக்கு நீங்கள் வந்து சோறு ஊட்டும்போது ஒரு பருக்க கீழே விழுந்ததுன்னா 1000 எறும்புக்கு தீனின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது. எல்லாம் அந்த படத்துக்கு போங்க. டிக்கெட் கிடைக்கலனா பிளாக்ல டிக்கெட் வாங்காதீங்க, வீட்டுக்கு போகாதீங்க, என் படத்துக்கு வாங்க, உங்களை திருப்திப்படுத்த முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த விளம்பரம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ நம்மலாம் வந்து தினத்தந்தியில், தினகரனில் தான் விளம்பரம் கொடுப்போம். இந்த மாதிரி இப்போது மொபைலை ஆன் பண்ணால் இவ்வளோ விளம்பரங்கள் அப்போ இல்லாத ஒரு நேரத்தில் ஒரு ஷோ 2 ஷோ மட்டும்தான் அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ 3rd ஷோலேருந்து அது ஆரம்பிச்சது. அப்படி ஒரு பெரிய லெவலில் பரபரப்பாச்சு. அப்புறம் ரஜினி சாரே கொஞ்ச நாள் கழித்து கிண்டல் பண்ணார். கடைசியில் யானைக்கு ஒன்றுமே கிடைக்கல, எல்லாம் எறும்பா தின்னுட்டு போயிடுச்சு அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அப்போது வெறும் படம் எடுக்கிறது மட்டுமே கிடையாது, அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான போராட்டம். புதிய பாதை எப்போ நான் என்ன மாதிரியான அவஸ்தைகளை சந்திச்சனோ அதே அவஸ்தைகளை 32 வருஷம் கழித்து இப்போவும் இரவின் நிழலுக்கு நான் சந்திச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ உங்கள் அந்த படத்தில் வந்த புதுமைன்னு நீங்கள் சொல்கிறது அந்த படம் வந்ததே அதுதான் அந்த 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 ஸ்டார்டிங்கே ஒரு புதுமை. அதில் நான் சொல்கிறது வந்து புதுமையான ஒரு கதாபாத்திரம், ரைட், புதுமையான அவனுடைய லாங்குவேஜ், புதுமையான அவனுடைய அப்ரோச், ஷாக்கிங்காக இருந்த ஒரு 5-6 விஷயங்கள். ஒரு 500 ரூபா கொடுத்தான்னு ஒரு பொண்ணை போய் கெடுத்துட்டு வந்துட்டான்னு ஒரு கதை சொல்கிறேன். இது வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். அது யார் செய்வா அந்த மாதிரி அப்படின்னு. ஆனால் அவனை தான் நான் ஹீரோவாக காட்டுறேன். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஹீரோவை காட்டேன். நம்ம மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ப்ரொடியூசர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி ஒரு ஹீரோவை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ரோவிலே ஏஞ்சி போயிடுவாங்க எல்லோரும். அப்படி அந்த அப்போ நான் சொல்கிறது அப்போலேருந்தே நம்ம முரண்டு பிடிச்சி புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி ஜெயிக்கணுங்கிறதுல இருக்க ஆர்வம். உள்ளே வெளியே ஒரு புரட்சிகரமான படம் அது. அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட தழும்புகளுக்கெல்லாம் நானே காயத்துக்கு மருந்து போடணுங்கிற மாதிரி ரொம்ப விரக்தியோட உச்சத்தில் நான் எடுத்த படம். புதிய பாதை வந்ததுக்கப்புறம் அடுத்த ரஜினிகாந்தி வந்தான்னு சொல்லிட்டு பேசுகிற அளவுக்கு பயங்கர பரபரப்பு எனக்கு. நான் பயந்து ஓடுறேன், படம் பண்ணக்கூடாது, ஏன்னா படம் பண்ணி நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா கஷ்டமாயிடுமேன்னு சொல்லிட்டு நான் அப்படி. அதில் 2வது படம் வந்து ஏதோ ஒரு வகையில் அப்படி பண்ணிவிட்டேன். 3வது படம் சுகமான சுமைகள் ஒரு நல்ல படம் எடுத்தேன். நல்ல படம்னா என்ன, இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த மாதிரி. இப்போ நான் சொன்ன அந்த மாதிரி ஃபஸ்ட்டு படத்தில் இந்த எந்த மிரட்சியும் இல்லாமல் ஒரு சுகமான சுமைகள் எங்கள் அம்மாவோட சேர்ந்து போய் நான் சினிமா பார்த்து தான் என்னுடைய பேஸ். அதே மாதிரி ஒரு படம் இருக்கட்டும்னு எடுத்தேன். அந்த படம் மிகப்பெரிய லெவலில் லாஸ். இப்போ எனக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, நம்பிக்கையே விட்டு போச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரில. அப்போ நிறைய படங்கள் என்னெல்லாம் ஓடிட்டுருக்குன்னு பார்க்குறேன். இப்போ நான் முதல் படத்தப்போ இருந்த தெம்பும் தைரியமும் இப்போ இல்லை. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, இப்போ எனக்கு ஒரு வீடு இருக்குது, சர்வைவல் ப்ராப்ளம். புதிய பாதைக்கு முன்னாடி எனக்கு 3 வேளை நான் சாப்பிடாமல் இருந்திருக்கேன், 4வது வேளை முடியும்னு நம்பினேன். இப்போ அப்படி கிடையாது. இப்போ நான் காரில் தான் போய் ஆகணும். அப்போ எனக்கு ஒரு மேடை வேணும். அந்த மேடைக்கு என்ன பண்ணுறது, ரொம்ப அருவருப்பாக இருக்கும் நமக்கு அதை யோசிக்கும் போது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜாலியாக ஒரு படம் எடுத்துடலாம். அப்போ வந்து சங்கர் சாரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் ஒரு படம் பண்ணியிருந்தார். அது வந்து பெரிய ஹிட்டு. பிரபுதேவா, ரோஜாலாம் நடித்தது. டபுள் மீனிங் டயலாக்ஸ் நிறைய இருக்கும் அதில். எனக்கு இதெல்லாம் தெரியும், நல்லா தெரியும். இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இருப்பேன். அதில் கொஞ்சம் கோபம் வந்தது. நான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பாரதிராஜா வந்து வாலிபமே வாவான்னு ஒரு படம் எடுத்தார். ஆமாம், கார்த்திக் ராதாலாம் வச்சு. அப்போவும் அவர் இதே மாதிரி தான் ஒரு ரீசன் சொன்னார், நான் ஒரு படம் எடுக்கிறேன். பட் அதில் அவர் தோத்துட்டார். வாலிபமே வாவும் ஓடலை. இப்போ நான் உள்ளே வெளியேன்னு ஒரு படம். இதில் என்னென்னா ஒரு எம்ஜிஆர் கதை. அது வந்து புதுமையான கதை எதுவுமே கிடையாது, பக்கா ஹீரோ கதை. அது எம்ஜிஆர் சார் என்ன பண்ணுவாரோ அதை வந்து நான் வேறு விதமாக பண்ணுறேன். ஒரு ஸ்லம்மில் இருக்க மக்கள் ஒரு பையனுக்கு வந்து பசிச்சப்போ சோறு ஊட்டினாங்க. அவன் அந்த ஸ்லம்முக்காக கடைசி வரைக்கும் இருக்கணும்னு பார்த்தான். இவன் தான். பட் அவன் பிறந்தது ஜெயிலில், அவன் ரவுடி, பொறுக்கி. ஒரு பொறுக்கி போலீஸ் ஆனால் என்னங்கிறது தான் அந்த கதையோட விஷயம். இதுதான் பின்னாடி வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரியான நிறைய படங்களுக்கு பேஸாக இருந்தது. அந்த படம் தான். ஒரு பொறுக்கி போலீஸ் ஆனால் இந்த கதை, பொறுக்கி வக்கீல் ஆனால் அந்த கதை, பொறுக்கி டாக்டர் ஆனால் இந்த கதை, இந்த கதைலாம் ஹிந்தியிலேருந்து எல்லாரும் அடித்தாங்க. அந்த கதையை தான் பிற்காலத்தில் வந்து தெலுங்கில் ஒரு பெரிய ஹிட் ஆகி கடைசியில் மறுபடியும் நானே நடித்தேன் விஷாலோட அயோக்கியா அப்படின்னு ஒரு படம். அதெல்லாமே பேஸ் வந்து உள்ளே வெளியே. ஒரு அடர்த்தியான ஒரு நல்ல கதையை ரொம்ப ஜாலியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கினேன். அதில் வந்து சுகன்யா தான் முதல்ல ஹீரோயின். நீட்டாக சல்வார் தான் அதோட காஸ்டியூம்ஸ் இந்த ஹீரோயினுக்கு. ஒரு 3 நாள் ஷூட்டிங் பண்ணேன். 4வது நாள் வரமாட்டேன்ட்டாங்க அவங்க. ஏதோ ப்ராப்ளம், அவங்களுடைய பர்சனல் இஷ்யூனால அதை பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஷூட்டிங் நிற்கக்கூடாது, என்ன பண்ணுறது. அப்போ ஐஸ்வர்யாவை கொண்டு வந்து அந்த படத்தில் ஐஸ்வர்யாவுக்கு அப்போ மார்க்கெட்டும் கிடையாது, ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது அந்த ஆர்டிஸ்ட் மேலே.
ஐஸ்வர்யாவுடைய பாடி லாங்குவேஜ் அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தா இவங்கள வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றினது. இதெல்லாம் பண்ணிக்கின்னு என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் அது கலாட்டா ப்ளஸ் அது ஆக்சுவலாக கலாட்டா ப்ளஸ்ஸாக நம்ம என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணது தான் உள்ளே வெளியே. ஆனால் கமர்ஷியலாக எவ்வளோ பெரிய ஹிட்டுனா அப்போ சஃபயர்னு ஒரு தேட்டர், ஆமாம் 1000 சீட்ஸ், அது 100 days சஃபைரில் போகுது அந்த படம். அப்படி ஒரு பயங்கர பரபரப்பு. அதாவது அதில் நான் என்னென்னா சொல்லி அடித்தேன்னு சொல்லலாம். நான் என்ன செய்யணும்னு நினச்சேனோ அதை தான் செஞ்சேனே தவிர நான் ஒன்று செஞ்சு அது ஒன்றா மாறல. அகைன் மறுபடியும் வெற்றிக்கு ஒரு ஃபார்முலா எனக்கு தெரியும். ஆனால் அதில் விமர்சனங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. அதில் நான் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். அந்த விமர்சனம்லாம் படிச்சு, ஏன்னா அப்போலேருந்து இது வரைக்குமே எனக்கு அதே தான். இந்த விமர்சனம் ரொம்ப முக்கியம், பாராட்டு ரொம்ப முக்கியம். நம்ம இப்படி ஒரு படம் எடுத்தோம் ஜெயிச்சோன்னு சொல்கிறோமே தவிர விமர்சனங்கள் ரொம்ப மோசமாக இருந்தோடனே. அது அவங்க எதை கண்டிச்சாங்க? நீங்கள் அந்த டபுள் மீனிங் டயலாக்ஸ் அந்த டபுள் மீனிங் டயலாக்ஸ் என்னாச்சுன்னா கொஞ்சம் அதிகமானது டப்பிங்கில். நம்ம எப்போவுமே அப்படி தான் டப்பிங் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு பிட்டு போடலாம் அங்கே ஒரு பிட்டு போடலான்னு அப்புறம் நம்மளை அறியாமல் நிறைய சேர்ந்து போச்சு. ஷார்ட் பை ஷார்ட் அந்த மாதிரி. ஆனால் தியேட்டர் கிழிஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்படியே வேவ்ஸ் மாதிரி ஒரு சிரிப்புலாம் வரும். பாரதிராஜா சார் பயங்கரமாக கண்டிச்சார் ப்ரிவியூ பார்த்துட்டு. இந்த மாதிரி என்னையா போய் இவ்வளோ டபுள் மீனிங்ஸ்லாம் வச்சு எடுத்திருக்க நீ அப்படின்னு. அப்புறம் அப்படியே கம்முன்னு இருந்தேன் நான். அப்புறம் அவர் கருத்தமான ஒரு படத்தில் வடிவேலை வச்சுக்கிட்டு இதே மாதிரியான ஒரு டபுள் மீனிங் டயலாக்ஸ் நிறைய வச்சுருந்தார் அவர். அப்போ மறுபடியும் அவருக்கும் ஒரு ப்ராப்ளம், மறுபடியும் ஒரு ஹிட் வேணும். அப்போ நான் அவரை கண்டித்து ஒரு லெட்டர் எழுதினேன். நானாவது சின்ன பையங்க பரவாயில்ல, நான் வந்து படம் எடுத்துட்டேன், பட் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் வந்து இப்படி டபுள் மீனிங் டயலாக் எடுக்கலாமா அப்படின்னு நான் எழுதினேன். நான் இதுக்கு என்ன சொல்கிறேன், இந்த சர்வைவல்னு ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அங்கே என்னை நானே ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு எடுத்தது தான் வந்து உள்ளே வெளியே மாதிரி இன்னொரு 4 படம் எடுத்திருந்தேன்னா டெஃபினட்டாக பெசனரில் பாதி நான் வாங்கியிருப்பேன். பட் எனக்கு அப்போ அந்த மாதிரி இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த விமர்சனங்களில் வந்து நான் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். நம்ம டெஃபினட்டாக அடுத்த படம் நம்ம இப்படி பண்ணக்கூடாது, இது இல்லையே நம்ம ஆசைப்படுறது அப்படி. நான் சொல்கிறது பணத்து மேலே ஒரு கோபம் வந்ததும் அங்கே தான். ஸோ அதுக்கப்புறமேலே என்னை கொஞ்சம் மாற்றலான்னு வந்தது தான் அடுத்து நீங்கள் கேட்க போகிற படம். பணம் வந்ததும் அதில் தான், பணத்து மேலே கோவம் வந்ததும் அதுதான். ஆமாம், பணம் வந்ததுங்கிறது நான் பட்ட நஷ்டம் சரி பண்ணுறதும். அப்புறம் இப்போ நான் காரில் தான் போகிறேன், இப்போ நான் பஸ்ஸில் போக முடியாது, காரில் போகணுன்ற கட்டாயம். அப்போ தான் என்னை நான் ரொம்ப எளிமைப்படுத்திக்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் நம்மளுடைய படைப்பில் சுதந்திரத்துலேருந்து நம்மளை கொஞ்சம் நம்மளே அடிமையாக்கிக்கிற ஒரு தன்மை வந்துடுது. அது வந்து எதுக்காகவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதும் அந்த படத்தில் தான். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் இந்த ஹவுஸ்ஃபுல். என்னை நானே ரொம்ப ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சினிமா ஃபார்மேட்டுக்குள்ளவே இல்லாமல் ஒரு சினிமா கதையாகவே இருக்காது ஹவுஸ்ஃபுல். அது வந்து ஒரு தேட்டருக்குள்ளே பாம்பு வச்சுட்டாங்க. அந்த தேட்டர் உயிராக நினைக்கிற அந்த தேட்டர் ஓனர் உள்ளே இருக்கிற 500 பேருக்குள்ளே யாரோடைய உயிரும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ போராடி எப்படி அவங்கள வெளியில் கொண்டு வராரு அப்படிங்கிறது கதை. இது வந்து கோயம்புத்தூரோட பாம் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த பாம்பை வச்சது முஸ்லீம்ஸ் தான், ஹிந்துஸ் தான், கிறிஸ்டின்ஸ் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. படத்தில் ஒரு டயலாக் கூட இருக்கும், இத்தனை பேர் செத்தா பரவாயில்லன்னு ஒருத்தன் பாம்பு வச்சுருந்தானா அவன் டெஃபினட்டாக முஸ்லீமாக இருக்க முடியாது, இத்தனை பேரோட உயிர் போனால் பரவாயில்லன்னு ஒருத்தன் நினச்சானா வந்து கிறிஸ்டினாக இருக்க முடியாது, இத்தனை உயிரை பலி வாங்கணும்னு நினச்சானா வந்து ஹிந்துவாகவும் இருக்க முடியாது. இது அல்லாத ஏதோ ஒரு மிருகம் தான் அதை பண்ணியிருக்கு. இதுக்கெல்லாம் நான் வெளியிலேருந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க, இது அப்படி கிடையாது, இது வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ப்ராப்ளம் கிடையாது, இது வந்து மனிதத்துக்கும் மிருகத்துக்குமான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு நல்ல மெசேஜை சொல்கிறேன். இதுக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி, இது வரைக்கும் பண்ணாத மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் ஒரு ஃபில்ம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் எடுக்க போகிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபில்ம்னு எனக்கு தெரியும். ஆனால் 3 கேமரா எடுத்துகிட்டு போங்க, 300 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, பெரிய பட்ஜெட் படங்கள். அதுக்கு வந்து உதாரணம் வந்து எனக்கு எம்ஜிஆர். அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் மட்டும் அவர் நிறைய செலவு பண்ணுவார். இப்போ உதாரணத்துக்கு அப்போ 9 லட்சம் ரூபாய்க்கு அவருடைய படங்கள் விற்குமே ஆனால் 10 லட்ச ரூபா செலவு பண்ணுவார். அது அவருடைய படத்தில் மட்டும். நாடோடி மன்னனோ, 1000 ஒருவனோ, உலகுஸ்டு வாலிபனோ அதிகமாக தான் அவர் செலவு பண்ணுவார். அந்த மாதிரி நான் நினைக்கிற ஒரு படத்தை சரியான முறையில் பண்ணணும். ஆனால் ஸ்கிரிப்டே கையில் இல்லாமல் நான் எடுத்த படம் வந்து ஹவுஸ்ஃபுல். இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஸ்கிரிப்டுங்கிறது நம்ம மண்டையில் இருக்கிறத எழுதி கொண்டு வந்து ஒரு பேப்பருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறதா அல்லது அது மண்டையிலே வச்சுக்கிறதா? அப்படி நான் மண்டையிலே வச்சுட்டு எடுத்த படம் தான் வந்து. அப்போ எனக்கு விக்ரமும் சோலக்ஷ்மிலாம் என் கையில் இருந்தாங்க. நம்பர் ஆஃப் டேஸை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஷார்ட்டு கூப்பிட்டா வருவாங்க. ஷார்ட் பை ஷார்ட் தான் எடுத்தேன் அந்த படத்தை. இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி 1வது சீன் 3வது சீன் 7வது சீன் எடுக்கிறோம்ல, அப்படி எடுக்கல. நான் படத்தோட வரிசையிலேயே தான் சீக்வன்ஸாக தான் நான் எடுத்தேன். ஸோ அதனால் என்னால் இதுக்கு அடுத்து என்ன வரப்போகுதுன்னு அந்த அமைதியாக ஆரவாரமே இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு படம்.
அதுக்கு வந்து மறுபடியும் 2வது தேசிய விருது 10 வருஷம் கழிச்சு. ஃபஸ்ட்டு தேசிய விருது வாங்கும்போது ரொம்ப போய் வேகமாக வாங்கிட்டு வந்தேன். எவ்ரி இயர் நான் தான் வாங்குவேன்ற நம்பிக்கையோட. பட் 10 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த செகண்ட் விருதுங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப பெரிய கௌரவமான அல்லது கஷ்டமான ஒரு விஷயம். இதை காப்பாற்றிக்கணும், மறுபடியும் அடுத்த வருஷமே வாங்கணும்னு நான் மறுபடியும் ட்ரை பண்ணதுக்கான. அப்புறம் இப்போவும் ரொம்ப மரியாதையான படங்கள் என்னுடைய படங்களில் ஒன்றுன்னு பார்த்தா டெஃபினட்டாக அது வந்து ஹவுஸ்ஃபுல். அதுலேயும் நிறைய பணம் போச்சு. அதில் வந்து 1 கோடியே 10 வருஷம் லாஸ்ன்னு சொல்லுவேன் நான். 1 கோடியே 10 வருஷம் லாஸ் எனக்கு. அதாவது இந்த 10 வருஷத்தில் நான் சம்பாரித்ததும் 1 கோடியும் லாஸ், மொத்தமாக சேர்த்து லாஸ். பட் ஒரே ஒரு தேசிய விருது கிடச்சிது எனக்கு. நான் என்னுடைய ஸ்கிரிப்ட் மேக்கிங்கான ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து இவன் சொல்லலாம். அது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற 3 விஷயம். ஒரே நிமிஷம் கொஞ்சம் இன்டரப்ட் பண்ணுறேன். எதுக்குன்னா நீங்கள் ஹவுஸ்ஃபுல் வந்து ஸ்கிரிப்டை மண்டைக்குள்ளே வச்சுட்டே பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டை வந்து அது உருவானது வந்து இங்கேருந்து தான். அதை வந்து பேப்பரில் போட்டு ஃபார்மேட் பண்ணி டயலாக் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணல. அதையே ஏன் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கல? அதான் பண்ணிட்டோமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரலையா? இல்லை, அதில் கொஞ்சம் பயமும் வந்தது. என்ன பயம் வந்ததுன்னா, இதை வந்து எல்லா நான் சொன்னேன்ல, எல்லா படத்துக்கும் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா அப்போது எல்லோரும் என் கையில் இருக்காங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும் கையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 வாரத்துக்காக தான் அந்த மதுரையில் இருக்க தியேட்டரை வந்து நான் லீஸ் கிடைத்தேன் 2 வீக்ஸ்க்கு. கடைசியில் பார்த்தா அது 7 வீக்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சு. பிகாஸ் பிளானிங் இல்லை. நான் நினச்சபடிலாம் எடுத்துக்கிட்டே இருக்கேன், நினச்சபடிலாம் செலவாகிட்டே இருக்குது. அந்த 2 வாரத்தை 7 வாரமாக நான் அந்த தியேட்டர் லீஸ் எடுக்கிறதுல இருக்கிற ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம். ஸோ இது வந்து மெத்தட் இல்லை, இது தப்பான வந்து. ஆமாம், இது வந்து மெத்தடே முதல்ல அது மெத்தட் இல்லை, தப்பான ஒரு விஷயம். அப்புறம் இவரில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட் சௌந்தர்யா, மீனா, அப்புறம் ஒரு 18 வில்லன் அந்த படத்தில். நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறது நிறைய பேர் இருக்காங்க, நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, வில்லன்களும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக ஒரு 18 வில்லனை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தினது வந்து அதுக்கப்புறம் தான் தெலுங்கு படத்தில் நிறைய பேர் அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. 18 வில்லன் 20 வில்லன்லாம் வச்சுருப்பாங்க. அதில் சௌந்தர்யா போர்ஷன் வந்து ஒரு கவிதை மாதிரியான ஒரு விஷயம். இந்த ஹோல் ஸ்கிரிப்டில் அது மட்டும் ஒரு செப்பரேட்டாக ஒரு நடிகையோட டேலண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த போர்ஷன் ரொம்ப அழகாக ஈடுபட்டுடும்னு ஒரு நம்பிக்கையில் அதை கொண்டு வந்து உள்ளே வச்சுருப்பேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவனை வந்து தனிப்பட்ட மனிதனாக ஒன்று இருக்கும், அவனுடைய குடும்பம் சார்ந்த ஒன்று இருக்கும், பர்சனலாக ஒன்று இருக்கும், சொசைட்டின்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 விஷயங்களை தனித்தனி பகுதியாக எடுத்து ஜாயின் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து இவன். அதில் இருக்க பாடல்கள் ரொம்ப பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. இளையராஜா சார் வந்து அதில் வந்து அவரோட நீங்கள் முதல்ல உள்ளே வெளியில தான். இல்லை, முதல்ல பொண்டாட்டி தேவை, ரைட். ஃபஸ்ட்டு பொண்டாட்டி தேவை, அப்புறம் உள்ளே வெளியே, அப்புறம் மறுபடியும் ஹவுஸ்ஃபுல், அப்புறம் இவன். அது வரைக்கும் வந்து ஒரு 3 days தான் மேக்ஸிமம் பேக்ரவுண்ட் ஸ்கோர். முதல்ல ஹவுஸ்ஃபுல்லுக்காக தான் 10 days பண்ணார் அவர். அவர் சொன்னார் இந்த படத்துக்கு நம்ம வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அப்படின்னு இவரில் வந்து சௌந்தர்யா, மீனா எல்லாருமே ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட்டு. அவங்கள வச்சுட்டு ஒரு 10 நாளைக்குள்ளே டேட் வாங்கி தான் நான் சௌந்தர்யோட போர்ஷனை பூரா ஷூட் பண்ணோம். அப்போ ஸ்கிரிப்டை வந்து ப்ராப்பராக நம்மகிட்ட இருக்கணும். முதல்ல ஒரு கர்நாடிக் சாங் சுதா ரகுநாதனை வச்சுட்டு ஒரு 3 கர்நாடிக் சாங் இருக்குது படத்தில். அதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிரிமெண்டலாக பண்ணேன். ராஜா சாரே என்கிட்ட சொன்னார், அப்படியே பியூர் கர்நாடிக்லாம் வேணாயா, நம்ம அதை சினிமாவுக்குன்னு கொஞ்சம் உடச்சிடலாம். நான் சொன்னேன், இல்லை சார், அது ஒரு கர்நாடக பாடகியோட கேரக்டர், அவங்க ஸ்டேஜில் பாடுற பாட்டு, அதில் நம்ம எதையுமே மாற்ற வேண்டாம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர்கிட்ட சொல்லி, சரி போ உன் விதி அப்படின்ற மாதிரி சொன்னார். கடைசியில் பார்த்தா அந்த பாடல் எல்லாமே நல்லா போச்சு. ஆனால் அந்த சங்கீத பாடகி வீட்டில் என்னவா இருப்பாங்கன்னு தான் அப்படி பார்க்குறது நான் வேணான்னு வேற ஒரு சாங். அதே கேரக்டர் மேடைக்காக நம்ம எப்போவுமே ஒரு மேக்கப் போட்டு அதுக்குன்னு ஒரு பூ வச்சு கொண்டை போட்டுக்கிட்டு வந்து நிற்போமே தவிர, வீட்டுக்கு போனால் அவள் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு தான் அந்த அதர் சைடு காமிச்சிருப்பேன். அதனால் என்னுடைய ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் பார்த்தா எனக்கு பயங்கர அதிர்ச்சி. அப்படிலாம் ஒரு கவிதையை தூக்கி ஒரு கதைக்குள்ளே வைக்க முடியுமா? அது அந்த போர்ஷன் பூரா பாருங்கள், அது ரொம்ப பிரமாதமாக இருக்குமே தவிர, கதையோடு நம்ம வெறும் ஸ்க்ரீன் பிளேயோ புக்காக படித்து பார்த்தோம்னா டெஃபினட்டாக அது சரியாக இருக்காது. ஆனால் அது வந்து சினிமாவுக்கு மட்டும்தான் சரியான ஒரு விஷயம். அதை வந்து ஃபில்ம் ஆக்கும்போது மட்டும்தான் அது அழகாக இருந்தது. அந்த மாதிரி எனக்காக ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாகவும், அப்புறம் அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜாக ஹிட்டான ஒரு படமாக இருந்தது. அதை போட்ட காசு திரும்பி வந்தது, ரொம்ப நல்ல பேர் வந்தது. அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் வந்து இவன். முதல் முறையாக அவ்வளோ கவித்துவமான ஒரு தலைப்பு குடைக்குள் மழை. அதுக்கு முன்னாடிலாம் யாரும் அந்த மாதிரி தலைப்பு, இப்போ நானே கூட புதிய பாதை அந்த மாதிரி ஏதோ ஒன்று யோசிச்சிருக்கேன்னு தெரியும், சுகமான சுமைகள் அந்த மாதிரி. இது வந்து ரொம்ப கவித்துவமான ஒரு தலைப்பு, குடைக்குள் மழை. அப்புறம் தனக்கு மட்டுமே, தன் மேலே மட்டுமே விழுந்த ஒரு மழை, அந்த காதல்,
அது தனக்கு மட்டுமே தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு காதல் தனக்குள்ளே வந்தது, அதில் அவன் நனைஞ்சது, அதில் அவன் வீணாக போனது, அது எதுவுமே யாருக்கும் தெரியாது வெளியில். அதில் அவன் மனநிலை பாதிக்கப்பட்டது அப்படின்னு. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலையில் ஒரு படம் அது. ஸ்கிசோஃபினியாவில் முதல் முறையாக ஸ்கிசோஃபினியாவை ரொம்ப சரியாக நான் ஹேண்டில் பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அன்னியன் அந்த மாதிரி படங்கள்லாம் அதோட பேஸ் தான். அதுக்கப்புறம் நான் வந்து பேஸ்ன்னு நான் சொல்கிறதுக்கு ரீசன் இது கொஞ்சம் முன்னாடி வந்துட்டதுனால அதை சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்களா, ரிசர்ச்லாம் பண்ணீங்களா? ஆமாம். அது வந்து நிறைய டாக்டர்ஸோட உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணுறது. அப்புறம் அது எடுத்த விதம், அது வந்து முழுக்க ஒரு கற்பனை. அந்த அவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு உலகம். அந்த உலகம் என்னவாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு செட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்த படம் வந்து குடைக்குள் மழை. பிகாஸ் நானே கற்றுக்கிறேன் உள்ளே போய் இந்த ஷாட்டை எப்படி எடுக்க போகிறோம். இது வந்து அவன் ஒரு டெலிஃபோனை பார்த்தானா அவன் என்ன ஃபீல் பண்ணுவான் அப்படின்னா, டெலிஃபோனை பெருசாக ஆக்கி அதுக்குள்ளே கொண்டு போய் கேமராவை வச்சு அவன் டயல் பண்ணும்போது இப்படி டயல் பண்ணும். இது எல்லாமே தினந்தோறும் ஷூட்டிங் போனால் எனக்கு பெரிய அதில் இன்ட்ரெஸ்ட்டு. அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது நமக்கு வேற ஒரு கைண்ட் ஆஃப் இது ஒரு வேர்ல்டு, வேற ஒரு வேர்ல்டு. இதுக்கு வந்து நான் நிறைய ரஷ்யன் கான்சுலேட்லேயோ இல்லை வேறு எங்கேயோ உலக படங்கள் பார்க்கும்போது சில ஃப்ரெஞ்ச் ஃபிலிம் ஏதோ ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலிம் பார்க்குறேன். அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்கிசோஃபனியால் பாதிக்கப்பட்ட ஒருத்தனுடைய கேரக்டர் அது பார்த்து முடிஞ்ச உடனே நானே அப்படி மாறிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. அதாவது அந்த படம் என்னை ஏற்படுத்தின பாதிப்பு எனக்கே அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வந்து அதில் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒய்ஃப் வந்து ரொம்ப அழகான ஒய்ஃபு கூட யாரோ ஒருத்தர் இருக்கிறது அவனுக்கு தெரியும். அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். ஆக்சுவலாக அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. இது வந்து அப்படியே எனக்கு தொத்திக்குது. இப்போ நான் போய் சினிமா தேட்டரில் நான் பார்க்குறதே இப்படி தான் பார்க்குறேன். அப்போ நான் நினைக்கிறேன், ஒரு கிரியேட்டர் நினச்சா ஆடியன்ஸை மென்டல் ஆக்க முடியும். அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிற விதம் அதை நான் எடுத்துக்கிட்டு தான் அந்த குடைக்குள் மழை. அப்புறம் அகைன் அதில் ஒரு நியூ ஃபேஸ் தான், கார்த்திக் ராஜா தான் மியூசிக்கு, நல்ல பாடல். நான் எடுத்துக்கிட்டதுலேயே மோஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்னா அதுதான். நிறைய மக்களுக்கு, சராசரி மக்களுக்கு அந்த படம் புரியவே இல்லை. அது ஜெர்மன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அங்கே ரிலீஸ் பண்ணப்போ அங்கே ஒரு லேடி கேட்டாங்க, இந்த மாதிரிலாம் படம் எடுத்தால் அவங்க ஊரில் புரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. உண்மையிலேயே யாருக்கும் புரியல. அது மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக இருந்தது. ஆனால் இப்போது ஒத்த செருப்பு வந்ததுக்கப்புறமேல ஒருத்தர் சொன்னது, நீங்கள் குடைக்குள் மழை எடுத்ததுக்கெல்லாம் காரணம் எங்களுக்கு இப்போ தான் புரியுது. நீங்கள் எதை நோக்கி நடந்து வரீங்க, உங்களுடைய ட்ராவலிங்கோட ஐடியா இங்கே வருதுன்னா அதுக்கு ரீசன் குடைக்குள் மழையாகவும் இருந்திருக்கு. அந்த படம் பண்ணதுனால தான் இங்கே உங்களால் வர முடியுது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து அங்கேருந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. எதுவுமே இல்லாமல் ஒரு கற்பனை உலகத்தை ஒரு டைரக்டராக க்ரியேட் பண்ணிக்கிட்டு என்ன லென்ஸ் போட்டால் நான் அந்த ஷாட் எடுப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. நான் அங்கே போய் பார்ப்பேன். அது வந்து ஒரு பாம்பு உள்ளே இருக்கிறதா அவன் நினைப்பான். அந்த பாம்போட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஷாட் இருக்கும். அந்த பாம்போட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நான் என்ன லென்ஸ் போடுறது அப்படி யோசிப்பேன் நான் அதில். ஸோ அந்த மாதிரி என்ன நானே ரொம்ப சந்தோஷமாகவும் என்னுடைய க்ரியேட்டிவிட்டி மேலே நானே காதல் கொண்டதும் அது எல்லாமே வந்து குடைக்குள் மழையில் நடந்த ஒரு பெரிய சந்தோஷம். பட் அந்த படம் பெருசாக அங்கீகரிக்கப்படலை. அதுக்கு பெரிய அரசு விருது கிடைக்கல. என்ன கிடைக்கலனாலும் இப்போது நிறைய பேர் வந்து குடைக்குள் மழை மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப ரேர் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொடுக்குற புல்லரிப்பு வந்து வார்த்தைக்குள்ளே வர்ணிக்க முடியாத அல்லது கோடிகளுக்குள்ளே கணக்கிட முடியாத அது மாதிரி ஏதோ ஒரு சந்தோஷம். நான் சொல்கிறேன், ஒத்த செருப்பு வந்ததுக்கப்புறம் யாரும் அதை கூப்பிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இப்போவும் எப்போது யாராவது எதுலையாவது பார்த்துட்டு அந்த குடைக்குள் மழையை பற்றி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வந்து, அதை தவிர குடைக்குள் மழையில் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு வேறு எதுவும் தெரியல. அப்பப்போ நமக்கு ஒன்று தோணும், இப்போ குடைக்குள் மழை இவ்வளோ பெரிய ஃபெயிலியர். எனக்கு நல்லா தெரியுமே, ஹீரோயிசம் தெரியும். ஏன்னா நான் முதல்ல உள்ளே வந்ததே பெரிய ஹீரோயிசம். புதிய பாதையில் அப்படியே ஒரு ரஜினி சாரோடைய என்ட்ரி மாதிரி தான் அது. அவன் ஜெயில் கதவை திறந்துட்டு வர்றது, ஷார்ட் வைக்கிறது உட்பட அப்படி தான். அதில் இருக்க ஃபஸ்ட்டு டைலாக்கே வந்து ஒருத்தன் வந்து சொல்லுவான், ஆனால் உங்களை அடிக்க யாரோ வந்திருக்காங்க, டேய் அதுக்கெல்லாம் 20 மாதத்தில் எவனா பிறந்து வரணும்டா அப்படின்னு. முதல் படத்தில் நியூ ஃபேஸுக்கு நான் வைக்கிற ஒரு டைலாக், அது ரஜினி சாருக்கு வைக்கிற டைலாக் அது. ஸோ எனக்கு தெரியும் ஒரு ஹீரோனா என்ன, அந்த ஹீரோயிஸை எப்படி போர்ட்ரேட் பண்ணுறது, இதெல்லாமே எனக்கு தெரியுமே. அப்போது செவன்சல் நாராயண் சார் கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, குடைக்குள் மழை இதெல்லாம் வேண்டாம், ஹவுஸ்ஃபுல்லாக நமக்கு வேண்டாம், கரெக்டாக பக்காவாக ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு வந்து வெறும் ஆக்ஷன், மறுபடியும் அந்த ஜீப்பு வந்து நிற்கிறது, ஏதாவது ஒரு புதுமை பண்ணணும். அது வந்து அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஜீப்பை விட்டு இறங்கி வரத்துக்கு பதிலாக ரோப்பு கட்டிட்டு இங்கேருந்து ஏன் அது வரைக்கும் ஜம்ப் பண்ணி இங்கே வந்து நிற்கணும், அல்லது வந்தால் ஏன் புழுதி கிளம்புது, இதெல்லாம் நானே கிண்டல் பண்ணி ஹீரோயிசம்னா இப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸோட கதையை எடுத்துக்கிட்டேன். அந்த போலீஸுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வித்தியாசமாக என்னமோ பண்ணேன். அது என்ன பண்ணாலும் அந்த படமாக பார்த்து அப்போது நடுவுலேயே வந்து எனக்கும் ப்ரொடியூசருக்கு நிறைய பிரச்சனை வந்துடுச்சு, சின்ன சின்ன தகராறு.
அந்த படத்தோட ஷூட்டிங் நின்றது. நான் எப்போவுமே ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் தான் படம் பண்ணுவேன். முதல் 2 படத்தை தவிர சுந்தரம் சாருக்கு பண்ணதுக்கப்புறம் நானே ப்ரொடியூசர் ஆகிட்டேன். அப்படி தவிர வெளியில் படம் பண்ணால் ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் அதுக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபானா 5 கோடி ரூபாயில் அது நின்றுடும். மேற்கொண்டு செலவானால் அதை நான் தான் செலவு பண்ணுவேன். பட் வெளி ப்ரொடியூசரோட படம் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒருவேளை அது எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், செலவாயிடுச்சுன்னா உடனே என்ன ஆகுனா அந்த ப்ரொடியூசருக்கு நமக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகும். நீங்கள் ஒன்று சொன்னீங்க, வேறு ஒன்று நடந்து போச்சு, அதுக்கு வேறு ஏதோ ரீசன் இருக்கும். அப்படி எங்கள் 2 பேருக்குள்ள மன வருத்தம் ஏற்பட்டும் ஃபஸ்ட் காப்பி பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டார் வித்தகன். சூப்பர் சார் படம், பிரமாதம் அப்படின்னு. அவரை சேர்ந்து ஒரு 100 பேர் பார்க்குறாங்க. 100 பேரும் பிரமாதம்ன்றாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அடுத்த 7வது நாள் ரிலீஸ் படம். நோ பப்ளிசிட்டி, நத்திங். டக்குன்னு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அந்த படத்தை. ஏதோ ஒரு சூழல், ஜெயா டிவியில் அந்த படத்தை வாங்குறேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தில் டக்குன்னு, அதாவது எந்த விளம்பரமும் கிடையாது அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. அப்படி ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் சூப்பர் ஃப்ளாப் ஆச்சு. ஆனால் அதில் இருக்கிற ஹீரோயிசமோ இப்போது மறுபடியும் அகைன் வித்தகன் வந்து பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருந்து, எனக்கு தெரிஞ்சு நான் தப்பு அதில் எதுவுமே பண்ணலைன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் ஒரு படத்துக்கு முறையான விளம்பரம் இல்லாமல் ஒரு படத்தை வெளியிட்டால் அப்படி தான் ஆகிடும். அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தவறான காரணம் தெரியல. நான் எதுக்கு சொல்ல வரேன், அந்த என் மேலே கோபமாக இருந்த ப்ரொடியூசர் கட்டிப்பிடிச்சி இந்த படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லணும்னா டெஃபினட்டாக அந்த படம் ஏதோ நல்லா இருந்திருக்கணும். ஆமாம், அப்படி எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி, அதனால தான் நமக்கு இப்போல்லாம் பயம் என்னென்னா, நம்ம ஷோ போடும்போது எல்லோரும் ஓடி வந்து கட்டி பிடிப்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எது சொன்னாலும் மனசை மட்டும் முதல் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு இப்போ வரைக்கும் மனசில் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அந்த படம் அந்த மாதிரி தான் ஆச்சு. அந்த படத்தில் நீங்கள் பேசிக்கலி ட்ரை பண்ணது வந்து ஒரு ஹீரோயிசத்தை எப்படி கொஞ்சம் நேச்சுரலாக காட்டணும். அதான் அவங்க. ஆமாம், அதையும் இப்போ நான் வந்து எனக்கு வந்து நான் ஒத்த செருப்பு ஹிந்தியில் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய பழைய படங்களை இப்போ தோண்டி தேடி கண்டுபிடிச்சி அந்த படத்தெல்லாம் இப்போ ஹிந்தியில் பண்ணலாமான்னு பேச்சு வரும்போது அதில் வித்தகன் முதல் இடத்துல இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஹிந்தியில் இருக்கிற ஆக்ஷன் ஹீரோவை வச்சு பண்ணணும்னா டெஃபினட்டாக அந்த மாதிரியான ஒரு வித்தகன் மாதிரி ஒரு படத்தை இப்போ நான் பண்ணேன். வித்தகனே ரீமேக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளார ஒரு படமாக வித்தகன் இருக்குது. மேபி அடுத்த வருஷத்தில் அதில் இன்னும் கொஞ்சம் நான் எங்கே தவறு பண்ணணும் அந்த தவறை சரி பண்ணி மேபி அந்த அப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக என்னை அக்செப்ட் பண்ணிக்கலையோ அதுவும் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் சரி பண்ணி அது ஹிந்தியில் வந்து வித்தகனை வந்து வேறு விதமான ஏதாவது ஒரு பேரோட வரலாம். இப்போது வித்தகன் சரியாக போகலைன்னு சொன்னீங்க, அதுக்கு சரியாக விளம்பரம் பண்ணலன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து ஒரு படம் வந்து சரியாக போகலை, எவ்வளோ உழைச்சிருக்கீங்க, இவ்வளோ யோசிச்சிருக்கீங்க, பணம் திரட்டிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க, பணம் ஓடலை, இவ்வளோ புதுமைகள் செய்ய பார்த்துருக்கீங்க, ஆனாலும் படம் ஓடலை. அந்த ஆதங்கம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இல்லை, எனக்கு வித்தகனோட ஆதங்கம் இது வரைக்குமே இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்க வரைக்கும் இருக்குது. மண்டையில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஒரே நேரத்தில் நான் பல விஷயம் என் மைண்டுக்குள்ளே ஓடும். உதாரணத்துக்கு ஒத்த செருப்பு நடக்கும்போதே இறைவன் நிழலுடைய கதையை மைண்ட்ஸுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. அது ஒரு 10 வருஷமாக ஓடிட்டே இருந்தது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆதங்கம். நான் வித்தகனில் வந்து ஒரு தப்புமே பண்ணலையே, கரெக்டாக தானே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன். இப்போ எனக்கு வந்து நான் பாக்யராஜாட்ட இருந்ததுனாலேயோ அல்லது ஸ்க்ரீன் ப்ளே பற்றின எனக்கு ஒரு சரியான ஒரு பார்வை இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அப்போ அந்த வகையில் நான் ஒன்றுமே தப்பு பண்ணல. அப்புறம் என்ன தான் நடந்தது அந்த தப்பு அப்படின்னு மாதிரி. அப்புறம் இதுக்கிடையில் நம்ம வந்து 15 படத்தில் 10 படம் தான் செலக்ட் பண்ணோம். ஒரு 5 படத்தை ஒதுக்கிட்டோம் புத்திசாலித்தனமாக. அந்த படங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் நான் தவறு பண்ண படங்கள் அல்லது தவறாக போய் ப்ரமோட் ஆன படங்கள், ஏதோ ஒரு படங்கள். அதனால் அந்த ஆதங்கம் வந்து அது சொல்ல முடியாத தூரம் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அது எங்கன்னா மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு படம் பண்ணி, இப்போ நான் வந்து வித்தகனுக்கு அப்புறம் நான் ஒரு 4-5 படம் பண்ணிட்டேன். அந்த 4-5 படத்தில் கிடைச்ச வரவேற்பு, இப்போ அதே நாராயண் சார் வந்து ஒத்த செருப்பு பார்த்துட்டு அவர் சொன்னார், சூப்பர் சார் அப்படின்னு. நான் சொன்னேன், ஏன் சார் இந்த கதையை உங்ககிட்ட வந்து சொன்னால் நீங்கள் எடுப்பீங்களா சார்? டெஃபினட்டாக எடுக்க மாட்டார் அவர். நான் சொல்கிறது ஒத்த செருப்பு, ஒரே ஒரு மனுஷன், 2 மணி நேரம் ஒரு கதை. என்ன சார் வேறு ஏதாவது போங்க, உங்களுக்கு என் மேலே ஏதாவது விரோதம் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்காக இப்படி போய் கதை சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பார். நான் சொன்னேன், அது மாதிரி சார் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கதை சொல்லி யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. புதுமே நம்ம எதை நினைக்கிறோமோ அதை முதல்ல நான் நம்பணும் அல்லது என்ன யாராவது நம்பணும். அது பார்த்திபனை நம்பணுமே தவிர அந்த கதையை நம்பக்கூடாது. அப்போ தான் சார் இதை பண்ண முடியும்னு. அதனால் அந்த ஆதங்கம் வந்து நீடித்து இப்போ நீங்கள் கேள்வி கேட்டு இதில் வந்து என்ன நானே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது, இது ஒரு நாளைக்கு ஹிந்தியில் வரப்போகுது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுல தான் அந்த ஆதங்கம் கொஞ்சம் குறையுது. ரொம்ப பெருமையான ஒரு படம் வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம். நான் நிறைய வெளி ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து படம் பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் வந்து அந்த முதல் 2 படத்துக்கு அப்புறம். முதல் படத்தில் சுந்தரம் சாருக்கு எனக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது புதிய பாதை. பட் பொண்டாட்டி தேவை வரும்போதே எங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சின்ன வருத்தம் யாரோ ஒரு தேர்ட் பர்சன் மூலமாக வரும். அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ நான் பரபரப்பாயிட்டேன், பாப்புலர் ஆகிட்டேன். ஒரு நாளைக்கு வந்து ஏதோ ஒரு காலையில் ஷூட்டிங் வேணாங்க, மத்தியானம் ஷூட்டிங் வச்சுக்கலாம், ஏதோ ஒரு ரீசனுக்காக அப்படின்னு சொன்னால் கூட என் மேலே ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயத்தை போய் சொல்லி இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகிட்டே இருந்தது எனக்கும் அவருக்கு நடுவில்.
அதனால் நான் டிசைட் பண்ணேன் அடுத்த படத்துலேருந்து சொந்த படம் தான் பண்ணணும், இதுக்கப்புறம் நம்ம வந்து வெளிப்படமே பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி நான் தேக்கி வச்சுருக்க நிறைய கதைகள் யார்ட்டையா சொல்லி ஜெயிக்கிற கதை இல்லை. ஈவன் புதிய பாதையும் அப்படி ஜெயிக்கிற கதை இல்லை. யாரோ ஒரே ஒருத்தர் தெய்வாதீனமானு நான் சொன்னது வந்து உண்மையிலே அப்படி தான். ஒரு சித்தர் மாதிரி, ஒரு தெய்வமே வந்த மாதிரி தான் சுந்தரம் சார் என் வாழ்க்கையில். நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த மாதிரி எல்லாரையும் போய் நான் எங்கே போய் சந்திப்பேன்? அந்த மாதிரி இன்னொரு ப்ரொடியூசர் எப்படி கிடைப்பார்? உதாரணத்துக்கு இந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கம்ங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் என்கிட்ட, எனக்கு ஆசை வந்து யாரும் செய்யாததை நம்ம செய்யணும். அது வந்து முதல் விஷயம் என்னென்னா, அது மேலே ஒரு பார்வை அதிகமாக இருக்கும். எ ஃபில்ம் வித்தவுட் எ ஸ்டோரி, தெர் வாஸ் நோ ஸ்டோரி. அதை தைரியமாக நம்ம சொல்ல முடியுமா முடியாதா? இதை போய் எந்த ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறது? அப்போ நான் வந்து இந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு போய் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். நான் போய் பேசுகிறேன், எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுப்பாங்க ஒரு மேடையில் பேசுகிறதுக்கே. ஸோ அந்த மாதிரி பேச போன இடத்துல அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க வந்து சும்மா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணலாமா இன்றைக்கி, ஓகே அப்படின்னு கேளுங்க அப்படின்னு ஒரு மேனேஜர் வந்து கேட்டார். அன்றைக்கி நாங்கள் உட்காந்து அப்படியே நைட்டு பேசும்போது இந்த சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசரை வந்து, ஒரு நல்ல கதை இருந்தால் நம்ம ஒரு படம் எடுக்கலாம் சார், எங்களுக்கு கூட அந்த மாதிரி ஆசை இருக்குது, நீங்கள் தப்பாக நினைக்கலாம், ஒரு கதை சொல்ல முடியுமா அப்படின்னு உடனே ஒரு கதை சொன்னேன். ஏதோ ஒரு கதை சொன்னேன். சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது, பண்ணிடலாம் அப்படின்னா. நான் அதை எதிர்பார்க்கல, டக்குன்னு அவங்க ஓகே சொல்லுவாங்கன்ட்டு. பிகாஸ் அவங்க படம் எடுக்கணும் ஐடியாவில் இருந்தாங்க. இது எவ்வளோ ஆகும்னா 6 கோடி ரூபாய் ஆகும். ஓகே அப்படின்ட்டாங்க. காலையில் மட்டும் அவங்க சொன்னது என்னென்னா, மார்னிங் ஃப்ளைட்டை கட் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ளைட்டில் போகலாம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம். அவ்வளோதான். ராத்திரி பூரா எனக்கு தூக்கம் வரல. இவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர். அதுக்கு முன்னாடி நான் வித்தகன் கொடுத்துருக்கேன், ஒரு தோல்வி படம் கொடுத்துருக்கேன். என்னை நம்பி ஒருத்தர் வந்து படம் பண்ணலான்னு சொல்கிறாரு. சரிண்ணா, அப்புறம் ராத்திரி பூரா யோசிச்சு இதை நம்ம விடக்கூடாது, இந்த வாய்ப்பை இன்னும் சரியாக பயன்படுத்திக்கணுன்ட்டு இதோட வேறு ஏதாவது நல்ல கதை, ஏன்டா ஒரு 70 கதை இருக்குது மண்டையில். இன்னொரு கதை எடுத்து தோண்டி எடுத்து காலையில் நான் அவங்ககிட்ட சொன்னேன், சார் நான் இன்னொரு கதை சொல்கிறேன், இதை கேளுங்க, இது நல்லாயிருக்கு. இது நான் வந்து கதை திரைக்கதை வசனத்தை விட பெட்டர் கதை இப்போ நான் சொல்கிறது அப்படின்னா. அந்த கதையை கேட்டாங்க. அது இன்னும் அப்படியே உழுந்து உழுந்து சிரிக்கிறாங்க. நேற்று நைட்டு 6 பேர் கேட்டாங்க, இன்றைக்கி நேற்று நைட்டு 6 பேர் 12 பேராக கேட்டாங்க. இப்போ உண்மையிலே 12 பேர் கேட்டாங்க இன்றைக்கி. அது புரியும்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு ஒரு 6 பேர் 12 பேராக கதை கேட்டாங்க, இன்றைக்கி உண்மையிலேயே ஒரு 12 பேர் கதை கேட்டாங்க. அவங்கெல்லாம் கீழே உழுந்து சிரிக்கிறாங்க, பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இது எவ்வளோ ஆகும் அப்படின்னா 8 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னா. ஓகே டன் அப்படின்ட்டாங்க. அப்போது ஒரு ஃபோன் வருது, மறுபடியும் அதே தெய்வாதீனம் நடக்குது. அதில் ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை எடுத்து அவர் பேசுகிறாரு. பேசிட்டு அவர் சொல்கிறார், சார் கதை திரைக்கதை வசனம் இயக்கம், நீங்கள் ஏதோ ஒரு டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களாமே, அது என்னது அது? இல்லை சார், அது என்னுடைய சொந்த படத்துக்கு சார். அதில் அவங்களுக்கு கொஞ்சம் கோவம். அது என்ன சொந்த படத்துக்கு நீங்கள் ஒரு கதை வச்சுருக்கீங்க, அதையே எங்களுக்கு சொல்ல மாட்டிங்களா? நான் சொன்னேன், நேற்று நைட்லேருந்து நீங்கள் வந்ததுலேருந்து கதை சொல்லுங்கன்றீங்க, ஒரு நல்ல கதை இருந்தால் படம் எடுக்கலான்ட்டு. அதில் கதையே இல்லையே சார், நான் எதை சொல்லுவேன் உங்களுக்கு அப்படின்னு. எல்லோரும் சிரிக்கிறாங்க. சார் இதை பண்ணுவோம் சார் அப்படின்றேன். நான் சொன்னேன், எதை பண்ணுவோம்? நான் கதை இல்லைன்னு சொன்னேன் சார், அதில் எதை பண்ணுவோம்? நான் சொன்னேன், என்கிட்ட நீங்கள் கதையே கேட்கக்கூடாது, ஓகே, எனக்கு நீங்கள் 5 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும், நான் அந்த படத்தை எடுத்துடுறேன், படம் ஃபஸ்ட் காப்பி தான் காட்டுவேன் நான் அப்படின்னு. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கம்ங்கிற ஒரு படம். ஃபில்ம் வித்தவுட் எ ஸ்டோரி. தைரியமாக பூஜை போட்டு அவங்கேயும் அப்படி தான் முழுக்க அவங்க வெறும் பார்த்திபனை நம்புகிறாங்க. பார்த்திபனுடைய இவ்வளோ வருஷம் ட்ராவலிங்கில் நல்லது கெட்டது நடந்தது, பட் நேர்மையாக. அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறையா இருக்குல்ல அந்த படத்தில்? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை விட நான் சந்தித்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. பாலகுரு சார்னு ஒருத்தர், அவர் தான் பாக்யராஜ் சாரை கொண்டு போய் பாரதியார் சார்ட்ட சேர்த்து விட்டார். என்னை கொண்டு போய் பாக்யராஜ் சார்ட்ட சேர்த்து விட்டதும் அவர் தான். அவர் இருப்பார் அந்த கதைக்குள்ளே, அவர் இருப்பார். அப்புறம் நான் சந்தித்த நிறைய டிஸ்கஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த டிஸ்கஷனுக்கு வரவங்களுக்கு எந்த கதையும் தெரியாது, எந்த சீனும் தெரியாது. அவங்க வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சொன்ன கதையை தப்புன்னு முதல்ல சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன கதை உருப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை உடச்சி போட்டுட்டு திரும்ப மறுபடியும் நம்ம சொன்ன கதையிலேருந்து நம்மகிட்டே சீன் எடுத்து சொல்லி அன்னைக்கான அவங்களுடைய சர்வைவல் தீஞ்சு போயிடும். அன்றைக்கி சாயங்காலம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் இந்த டிஸ்கஷனுக்கு வந்தால் 1000-2000 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த 1000-2000 ரூபாய்க்காக அவங்க உழைச்சாகணும். அது நல்லா இருக்குங்க கதை அப்படின்னு சொன்னால் அப்புறம் இவங்க எதுக்கு அப்படின்னு ஒன்று தோணும் இல்லைங்களா? அதனால் சில பேர் அப்படி பண்ணுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட பெரிய விஷயம் இருக்காது. அப்படியும் சில பேர் இருப்பாங்க. அந்த தம்பிராமையா கேரக்டர்லாம் அந்த மாதிரி தான். அவருக்கு தெரியாமல் இந்த சினிமாவுக்குள்ளே பூந்துட்டவர். 2 பொண்டாட்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் எப்படி அல்லல் போடுவான், அதை ஒரு கேரக்டராக வச்சுட்டேன். அப்புறம் இந்த கதை சொல்ல முடியாமல் இந்த ஒரு டைரக்டரும் அசிஸ்டன்ட் டைரக்டர், இப்போ நம்ம பல தடவை நான் திணறி இருக்கேன். அதை நான் சொல்கிற புதுமையான கதைகளை அக்செப்ட் பண்ணிக்கல இவங்க. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும். அகெயின் அதுவும் மறுபடியும் ஒரு சினிமாவுக்கான ஃபார்மேட்டில் இல்லாத ஒரு படம். படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் டைரக்டரும் உட்காந்து கதை தேடிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு கதை. இந்த கதைக்குள்ளே தேவர் ஃபிலிம்ஸில் தேவர் எப்படி படம் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு பொருந்தும்? படம் பார்க்குறவங்களுக்கு அதில் என்ன ஒரு கனெக்ட் இருக்கும்? எந்த வகையிலையும் சம்மந்தம் இல்லாமல் துண்டு துண்டான காட்சிகள் மாதிரி இருக்கும். இதெல்லாம் இணைக்கிறதுக்கு நடுவில் என்னுடைய கேரக்டர் ஒன்று வச்சுருப்பேன். நானே டைரக்டர், நானே கிரியேட்டர். இந்த பாருங்கள், இந்த சீனை நான் இந்த சீனுக்கு பதிலாக இந்த சீனில் ஹீரோயின் இங்கே வந்தாங்க, இப்போ சப்போஸ் இவங்க வரல,
இந்த சீனை பார்க்கலன்னா எப்படி இருக்கும். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானும் ஆடியன்ஸும் மறுபடியும் கனெக்ட் ஆகிற படம் அது. ஆடியன்ஸை நான் கதை சொல்கிறதுக்குள்ளே அவங்கள இழுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்கள யோசிக்க வைக்கிறது. அது வந்து பியூர் ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம் தான். ஆனால் என்னை முழுக்க முழுக்க நம்பினேன். என் வாழ்க்கையில் இந்த மாதிரி சுந்தரம் சார் மாதிரி, அடுத்து நாராயண் சார் மாதிரி, அடுத்து வந்தவர் தான் அந்த மிஸ்டர் மோகன். அவர் வந்து முழுக்க என்னை நம்பி படம் எடுத்துகிட்டு படத்தை போட்டு பார்த்தா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்தாங்க. 20 பேருக்கும் படம் பிடிக்கல. கதை திரைக்கதை வசனம் 20 பேருக்கும் சுத்தமாக பிடிக்கல. அவங்க வெளியில் போயிட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக, சரி பரவாயில்ல சார் விடுங்க, நம்ம இன்னொரு படம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதாவது இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லலாம், உங்களுக்கு இன்னொரு படம் எடுத்துக்கலான்னு. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய பிபி லெவல் என்னன்றது நான் தெரிஞ்சுது. மெதுவாக தடன்னு ஆரம்பிச்சிது. அப்படி ராமச்சந்திராவில் போய் அட்மிட் ஆனேன். எனக்கு என்ன புரியலைன்னா, 20 பேரும் நல்லா இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுறது இந்த படம், என்னை நம்பி இவ்வளோ படம் போட்டாங்க அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்களே அந்த ஆதங்கம்னு, அது கொஞ்சம் நேரம் பிபி லெவல்லாம் சரியானோடனே அப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த தடவை நீங்கள் வந்தவங்கலாம் பெரியவங்களாக இருக்கீங்க, நெக்ஸ்ட் டைம் ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணோம், அதில் யங்ஸ்டர்ஸை கூட்டுவாங்க, ஒரு 20 வயசு 25 வயசு பசங்களை கூட்டுவாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து படம் காமிச்சா எல்லாம் விசில் அடிக்கிறானுங்க. அவர் கேட்குறாரு, ஏன் சார் ஏதாவது ஆர்டர் மாற்றிட்டீங்களா அப்படிங்க. இல்லை சார் அதே படம் தான் சார் அப்படின்னு. எல்லாரும் சேர்ந்து விசில் அடிக்கிறது, கை தட்டும் போது அவங்களும் சேர்ந்து அதில் சந்தோஷமாக இருக்காங்க. அதுலேருந்து தான் எனக்கு தெரியும், இந்த ஷோவில் எப்போவுமே ரசிக்கும்படியான கொஞ்சம் பேர் உட்காரணும். அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அதை பற்றி விகல்பமே இல்லாமல் படம், டார்கெட் ஆடியன்ஸ், நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஒன்று. இன்னொன்று வந்து விகல்பமே இல்லாமல் படம் பார்க்குறது. இன்னொன்று, இப்போ நம்ம விநியோகஸ்தர்களும் ஒரு ஷோ போட்டோம்னு வச்சுக்கலாம், யாருமே சிரிக்க மாட்டாங்க. யூஸ்வலாக ப்ரெஸ் ஷோ கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க, ப்ரெஸ்ஸில் கூட அதிகமாக சிரிக்க மாட்டாங்க, அதிகமாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்னு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் கலந்து விடுவோம். இந்த வெளியில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கொஞ்சம் சிரிக்க வச்சோம்னா எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வரும்னு. ஸோ அப்படி தான் கதை திரைக்கதை வசனம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஃபீவர் எனக்கு. டிக்கெட் கையில் இருக்குது. தியேட்டர் போகிறதுக்கு பயம். இந்த படமும் தோற்று போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம். அந்த ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்ச உடனே நம்ம அசிஸ்டன்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, ஸ்டாண்டிங் ஓவேஷன். அந்த லாஸ்ட் ஷாட்டு ஒரு எண்ட்லெஸ்ஸான ஒரு எண்ட். அது முடிவு என்னன்னு யாருக்குமே தெரியாத ஒரு முடிவு. இதெல்லாம் முழுக்க முழுக்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே தியேட்டரில் சாந்தமில் தான் ஸ்கின்லெஸ் லிஸ்ட் பார்க்குறேன், ஸ்பீல்பர்க் பார்க்குறேன். ஏஞ்சி நின்று கை தட்டணுன்னு நான் நினச்சேன், இதே மாதிரி ஒரு நாளைக்கு என் தியேட்டரில் ஏஞ்சி நின்று கை தட்டணுன்னு. அது நடந்தது கதை திரைக்கதை வசனத்தில். நான் சொல்கிறது புதுமைக்காக கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து கதை திரைக்கதை வசனம். அது யார் கொடுத்தான்னா, இந்த ஆடியன்ஸ் தான் கொடுத்தாங்க. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது சரியான ப்ரொப்போர்ஷன்ஸில் மேபி இருந்தால், அந்த புதுமைன்னு நான் சொல்கிறதோ யார் சொல்கிறதோ மிகச்சரியாக இருந்தால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இத்தனைக்கும் அந்த படத்தில் எல்லோரும் நியூ ஃபேஸ். நான் வந்து ஒரு 4-5 சீன் தான் வந்துருப்போம். அந்த மாதிரி நான் பண்ண படங்களே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமானது வந்து கதை திரைக்கதை வசனம் ஒரு படம். அதுக்கு பின்னணியில் முழுக்க என்ன நம்பின ஒரு தயாரிப்பாளர், அவருக்கு வந்து என்றைக்கு நன்றி சொல்லிக்கணும் இந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி. அகைன் ஒரு பியூட்டிஃபுல் டைட்டில், கோடிட்ட இடங்கள் நிரப்புக. நான் சில விஷயத்த சொல்கிறேன், சில விஷயத்த சொல்லாமல் விட்றேன், அதை நீங்கள் நிரப்பிக்கங்க. அப்படி அதுதான் கதையோட போக்கும் கூட. அந்த கதையை நான் முழுமையாக சொல்லாமல், ஆக்சுவலாக அந்த கதையை நான் நான் லீனியரில் தான் சொல்கிறேன், முன்ன பின்ன சொல்கிறேன். அப்புறம் நான் நிறைய படிக்கிறத விட நிறைய பேருடைய வாழ்க்கையை பற்றி சொல்ல கேட்குறது. உதாரணத்துக்கு பாகவதர், தியாகராஜ பாகவதர், அவர் எப்படி இருந்தார், அவருடைய வாழ்க்கை எப்படியா இருந்தது, அந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் கிசு இருந்தது. அப்புறம் அவர் வந்து திருச்சியில் வந்து அவர் மொட்டை மாடியில் உட்காந்துருப்பார். 8:20க்கு ராக்ஃபோர்ட் கிளம்பணும். 8:20க்கு மாடியில் உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுட்ருப்பார். அவர் இங்கேருந்து பார்த்தா அந்த ட்ரெயின் சங்கு ஊதுறதெல்லாம் தெரியும். ட்ரெயின் கிளம்பாது. பாகவதர் கிளம்பி போனதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு தான் அந்த ட்ரெயின் கிளம்பும். ஸோ இதெல்லாம் சொல்ல கேட்டு ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தார், அவர் என்ன ஆனார், இடையில் என்னெல்லாம் நடந்தது. ஒரு கோபம், அவருக்கு பின்னாடி ஒரு இந்தோனேஷன் ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையில் அவரை பற்றி எழுதுனது, அதில் இவருடைய கோபம், அது ஒரு கொலையில் போய் முடிஞ்சது. இது எல்லாம் பின்னாடி அப்படி நான் ஒரு கதையாக யோசிப்பேன். எம்ஜிஆரை பற்றி நம்ம கேட்கும்போது எம்ஜிஆர் அதர் சைடு என்ன, சந்திரபாபுவோட அதர் சைடு என்ன. மகாநடின்னு ஒரு படம் வரும்போது சாவித்திரியை பற்றி அவங்க சொல்லியிருந்த கதை வேறு, எனக்கு தெரிஞ்ச கதை வேறு. இப்படி நிறைய கதைகளோட பின்னணி எனக்கு கொஞ்சம் தெரியும். அதில் நமக்கு மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு விஷயம் இருந்திருக்கு. இங்கே வந்து ஒரு ஹண்டிங்னு ஒரு விஷயம் நடந்திருக்கு. மாற்றான் மனைவியை அவங்க தூக்கிட்டு வர்றது, இது வந்து ஒரு பெரிய ப்ரைடாக நினச்சிருக்காங்க ஒரு காலத்தில். ஹீரோஸ்னால் நான் சொல்கிற சினிமா நடிக்கிற ஹீரோஸ் மட்டுமே இல்லை, ரியல் லைஃப்பில் இருக்க ஹீரோஸ் கூட. அது வந்து ஒரு பெண்ணை விரும்புகிறத விட இன்னொருத்தர் மனைவியை விரும்புறதுல இருக்கிற ஒரு விஷயம், அது நிறைய நடந்திருக்கு. ஸோ நான் இதை வந்து ரொம்ப இந்த பாலிட்டிக்ஸையோ இல்லாட்டி இந்த விஷயத்தையோ எடுத்து வச்சு
ஒரு சாதாரண கதையாக மாற்றினா என்னவாக இருக்கும், அப்படி ஆரம்பித்தது தான் இந்த கோடிட்ட இடங்களை நிரப்புக. அப்படி தான் நான் ஒரு கதை எடுத்தேன். அப்புறம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் வந்து எப்போவுமே கொஞ்சம் சில விஷயங்கள் தப்பாகிடுதுங்கிறது எனக்கு அந்த படமும் ஒரு 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 உதாரணமாக இருந்தது. ஒரு ஆர்டிஸ்ட் மேலே தனிப்பட்ட முறையில் இருக்கிற ஒரு பார்வை. இங்கே தான் நம்ம இப்போ புதிய பாதையை பற்றி சொல்லணுன்னா, புதிய பாதையில் அந்த சீதா நடிச்சிருந்த ரோல் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது ஆடியன்ஸுக்கு. ஈவன் தோ அந்த கதை வந்து ஒரு ₹500 கொடுத்தா ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டு வந்துட்டான்னு ஒரு கதையாக சொன்னால் கூட, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப கருணையோடு அவனை வந்து பார்க்குறது, கருணையோடு அவனை அக்செப்ட் பண்ணுறது, கருணையோடு, இது எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் மேலே இருந்த நல்ல அபிப்பிராயம். சப்போஸ் அந்த இடத்துல வேறு யாராவது ஒரு கவர்ச்சி நடிகை நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாதிரி இந்த படத்தில் அந்த பார்வதின்னு ஒரு பெண்ணை நான் போட்டிருந்தேன். அதில் என்னென்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு கால் கேர்ள் மாதிரி தான் ஒரிஜினலாக. அவளை கூட்டு வந்து ஒருத்தன் ஒய்ஃப் மாதிரி நடிக்க வைப்பான். அவனுக்கு வந்து தன்னுடைய ஒய்ஃபு, தன்னுடைய குடும்பத்து மேலே இருந்த பெரிய பிரியம், இந்த அடுத்தவங்க ஒய்ஃப் மேலே இருக்கிற ஆசைக்காக வேற ஒரு கால் கேர்ளை கூட்டு வந்து ஒரு தன்னுடைய ஒய்ஃப் மாதிரி நடிக்க வச்சு, அதை ஒருத்தனை வந்து ஏமாற்றி அதில் அவன் பணம் சம்பாதிக்கிற ஒருத்தனுடைய விஷயம். இதுதான் அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே. எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ரீன் ப்ளேயில் நான் ஒன்றும் தப்பு பண்ணதாகவும் தெரியல. ஆனால் அந்த படம் சுத்தமாக ஓடவே இல்லை. மிக தவறான ஒரு படம் மாதிரியே உருவகப்படுத்தப்பட்டது. இப்போ நான் எடுத்துக்கிற ஐடியா வந்து நம்ம படித்தது தான், இல்லை வாழ்க்கையில் தெரிஞ்சது தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஆர்டிஸ்ட் சரியாக செலக்ட் பண்ணாதனாலேயே அந்த படம் சரியாக வரலையா, அந்த மாதிரி எதுவும் தெரியாது. ஆனால் அது ஒரு, எனக்கு தெரிஞ்சு எனக்கே தெரியல அந்த தவறு என்னன்னு சொல்கிற ஒரு ஒரு தவறான படம் வந்து இல்லை. அந்த சப்ஜெக்டே மக்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்ததோ? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கதை வந்து எப்படி அருவருப்பாக மாறும். உல்ஃப் ஆன் வால் ஸ்ட்ரீட்னு ஒரு படம். அந்த கதை ஒரு அருவருப்பானவனை பற்றின வாழ்க்கை தான். ரத்த கண்ணீர் ஒரு அருவருப்பான ஒருத்தனுடைய வாழ்க்கை தான். ரத்த கண்ணீர் மாதிரி நம்ம ஒரு அருவருப்பான வாழ்க்கையெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் தான். நான் சொல்கிறது ஒரு அருவருப்பில் இருந்து என்ன நமக்கு அட்வைஸாக கிடைச்சது, அதுதான் நம்ம ரத்த கண்ணீரில் தெரிஞ்சது. அதுதான் ஈவன் கோடிட்ட இடங்களை நிரப்புகளை கூட தெரிஞ்சது அதுதான். அந்த மாதிரி அதனால் அந்த எனக்கு தெரிஞ்சு கதை எதுவாக வேணாலும் இருக்கலாம். எல்லா கதையுமே ராமாயணமாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா கதையும் நல்லது சொல்கிறதாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச கதை தேர்வில் ஒன்றும் தப்பு இல்லை. மேபி என்னுடைய ப்ரெசன்டேஷன்லையோ, அதாவது நான் கொஞ்ச நாள் கழித்து கூட ஆமாம்மா இந்த தப்பு நான் இதில் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தப்பு தெரியாத ஒரு படம் வந்து கோடிட்ட இடங்களை நிரப்பு. அது எவ்வளோ டைம் சார் ஆகும்? ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அது சரியாக போனால் அது வேறு விஷயம். இப்போ சரியாக போகலைன்னா, இதனால தான் இந்த படம் சரியாக போகலைங்கிற ஒரு ஒரு ஐடியா வரத்துக்கு ரஃப்லி எவ்வளோ டைம் ஆகும் உங்களுக்கு? அது வந்து டிபெண்ட்ஸ். அகெயின் மறுபடியும் இப்போ நான் சொல்கிறது பச்சை குதிரைன்னு ஒரு படம் பண்ணேன். அகெயின் அதுலேயும் அப்படி தான். நமிதான்னு ஒரு பொண்ணை வந்து அந்த படத்தில் நான் போட்டிருக்க கூடாது. நான் சொல்கிறது அவங்க மேலே தவறாக சொல்ல, அந்த கதாபாத்திரத்துக்கு முதல்ல மீரா ஜாஸ்மி ஒரு, இப்போ நான் சொல்கிறேன் இதே புதிய பாதை மாதிரியான ஒரு படம் தான் பச்சை குதிரையும். ரொம்ப சேடிஸ்டான ஒருத்தன், வாழ்க்கப்பட்ட ஒரு பெண். அந்த பெண் வந்து அப்படியான ஒரு அபிப்பிராயத்தில் நம்ம ஜனங்க மத்தியில் இருந்திருந்தால் அதுக்கு வேற ஒரு பார்வை இருந்திருக்கும். நமிதாவாக இருந்ததுனால அது வேற ஒரு பார்வையாக மாறிடுச்சு. நமிதாங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் மேலே இருக்க விஷயம். நான் சொல்கிறது ஒரு படம் ஓடாததுக்கு பழிய தூக்கி அவங்க மேலே போடுறது கிடையாது. அது அங்கேருந்தே கட் ஆகிடுது. நம்ம நினச்சிட்டு போகிற படமே பைபாஸில் போயிடுது. அவங்க அதோட ஒட்டவே இல்லை, நெருங்கவே இல்லை. அந்த மாதிரி இந்த படத்துலேயும் அந்த மாதிரி நெருங்காமல் போன ஒரு படம் வந்து கோடிட்ட நிரப்புக. ஆனால் கதை திரைக்கதை வசனம் மாதிரி ஒரு படத்தை பண்ணி மிகப்பெரிய தெம்போட நான் அடுத்து பண்ண படம், அது ஒரு ஏனோ தானான்னு பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அதாவது உள்ளே வெளியே பண்ண மாதிரியான விருப்பத்தில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத நேரத்தில் தப்பாக போன ஒரு படம் அது. சில பேர் என்ன கேட்பாங்க மேடையில், நீங்கள் எப்படி இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க அப்படின்னு. நான் சொல்லுவேன், தைரியத்துக்கு ஒன்றுமே தேவையில்லை. வீடு வாசல் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எல்லாம் இருந்தால் தான் இதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லாட்டி நம்ம வீட்டில் கல் எடுத்து அடிச்சிருவானுங்க, கண்ணாடியை உடைச்சிருவானுங்கன்னு பயம் வரும். அப்படிலாம் பயமே இல்லாமல் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக நான் ஒரு ஆக்டர்ன்றது எனக்குள்ளே இருக்கிற ஒரு நினப்பு. பிகாஸ் நான் ஸ்டேஜில் இருந்து வந்திருக்கேன், நடிப்பேன். புதிய பாதையில் நானே நடிச்சிருக்கேன், நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். 1001 மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணும்போது ஒய் நாட், ஏன் வந்து நான் வந்து ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது. முதல்ல ஐடியா வந்து இதை ஸ்டேஜில் பண்ணலாங்கிறதா. அப்போ தான் பார்த்தா மோகன்லால் சார் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஆசை யாரும் பண்ணாததை நம்ம முதல்ல பண்ணிடணுங்கிறதுக்காக. ஸோ அதனால் ஸ்டேஜில் பண்ண வேணாம், அது படமாகவே பண்ணிடலாம் அப்படின்னும்போது, அந்த கதை வந்து ஒருத்தன் நடிக்கிறதா இருக்கலாம், ஆனால் அந்த கதை மறுபடியும் சோதனை முயற்சி ஆகிடக்கூடாது. ஒருத்தன் நடிச்சுட்டே இருக்கான் ரொம்ப நேரமாக, ஒருத்தன் உட்காந்து, இப்போ குடைக்கல் மழை கூட அந்த மாதிரி தான். ஒருத்தனுடைய தனிப்பட்ட மனநிலைக்குள்ளே ஏற்படுற பாதிப்பு அது நிறைய பேருக்கு போய் கனெக்ட் ஆகலை. பட் இந்த படம் அப்படி இருக்கக்கூடாது, ஒரு த்ரில்லராக இருக்கணும். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கணும். அந்த சஸ்பென்ஸ் வந்து சின்ன சின்னதாக அவிழ்க்கப்படணும். இப்படிலாம் நிறையா யோசித்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிரமாதமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயாக அமைஞ்சுது.
அப்புறம் அதுலேருந்து டெக்னிக்காலிட்டி தான் அதோட பெரிய விஷயம். நான் ராம்ஜி கிட்ட சொல்லி அந்த கதையை சொன்னோன்னா, சூப்பராக இருக்குது சார், நீங்கள் படமாக பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறது வேறு, ஒருத்தர் கதை சொல்லும்போதே நல்லா இருக்குன்னு சொல்கிற வேறு. அப்புறம் ராம்ஜி மாதிரி நான் மதிக்கக்கூடிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் சொன்னோன்னே டக்குன்னு டேக் ஆஃப் அது அப்படியாச்சு. அப்புறம் அசுல் பூக்குட்டி அது அந்த மாதிரியான விஷயங்கள், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து சிவாஜி சார் பண்ண துணியாத படம் பார்த்துட்டு ஏஎஸ் பிரகாஷன் ஒரு டைரக்டர், அவர் வந்து எச்சில் இரவுகள்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, பட்டாம்பூச்சின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, சிவாஜி சார் படத்துக்கு நிறைய டைலாக்லாம் எழுதியிருக்காரு. அவர் போய் ஒரு தடவை சிவாஜி சார்கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி சோலோ ஆக்ட் படம் ஒன்று பண்ணுங்க நீங்கள். டேய் அண்ணன் மூஞ்சி யாரும் 3 மணி நேரம்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்கடா அப்படின்னாரா சிவாஜி சார். சிவாஜி சாரே அப்படி சொல்லியிருக்காரு. இதை டெஃபினட்டாக கமல் சார் தான் பண்ணியிருக்கணும், கமல் சாரும் பண்ணலை. ஸோ அந்த ஒரு கேப் நமக்காகவே விடப்பட்டிருக்கு அப்படின்ட்டு துணிஞ்சு இறங்கிட்டேன். இறங்கி அதை செஞ்சுட்டு மறுபடியும் அதோட ப்ரொமோஷனுக்காக பட்ட கஷ்டம். தேட்டராக கிட்டத்தட்ட ஒரு பெக்கிங் நிலமை தான். ஒரு ஷோ எனக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுங்க பாருங்கள், அடுத்த ஷோவில் கூட்டம் வந்துடும் பாருங்கள். நான் சொல்கிறது இது, அதில் ஒன்றும் வருத்தமே கிடையாது, கேவலமும் கிடையாது. நான் ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராடக்டை கொண்டு போய் விற்கிறதுக்கு முயற்சி. அதுவும் அந்த லெவலில் நீங்கள் வந்த அப்புறம், அதாவது நீங்கள் புதுமுக டைரக்டர்லாம் இல்லை. அது வந்து அப்போ ஏடிஎம்கே ஆட்சி நடந்துருந்தது. மினிஸ்டர்கிட்ட போய் கேட்குறேன், சார் இந்த மாதிரி சார் இந்த படம் தேட்டர்லேருந்து எடுத்துகிட்டே இருக்காங்க சார், ஷோ போய்கிட்டே இருக்குது சார்னு கெஞ்சுறேன். அப்படிலாம் போய் கேட்டு அதை வந்து எல்லோரும் நிறைய பேர், ஏன் நீங்கள் அதுக்குன்னு அவ்வளோ பெரிய, இது என் குழந்தைய நான் தானே பராமரிக்கணும், நான் தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பட்டப்பாடு இது எல்லாம் பண்ணி, அப்புறமேல இங்கேருந்து அது இந்தியாவுடைய செலெக்ஷனாக போகாமல் அது வேற ஒரு படம் அங்கே செலக்ட் பண்ணப்பட்டு என் படத்தை அக்செப்ட் பண்ணணுன்னே, இதுக்கு நடுவில் நடந்த அவமானங்கள், ஒரு மேடையில் எனக்கு வந்து சரியான இந்த படத்துக்கான உரிய அங்கீகாரம் கொடுக்கலன்னு ஒன்று நான் கோவப்பட்டதை கூட ரொம்ப ஹம்பிளாக சொல்லிட்டு, என் படத்துக்கு தகுதி இருக்குங்க, நீங்கள் ஏன் அதை ஒதுக்குறீங்கன்னு தெரியலன்ற மன வருத்தத்தோடு தான் வெளியில் வந்தேன். அது ஒரு பயங்கர ஹீரோயிஸத்தை உண்டாக்குச்சு. ஆக்சுவலாக ஒத்த செருப்பு வந்து அஜித், விஜய் எல்லாம் சேர்ந்து நடித்தா ஒரு ஹீரோயிசம், மகேஷ் பாபு எல்லாம் சேர்ந்து நடித்தா அப்படிப்பட்ட ஹீரோயிசம் அந்த படத்துக்குள்ளே இருக்குது. 5 கொலையை பண்ணிவிட்டு ஒருத்தன் கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத ஒரு குழந்தைய வாசலில் வச்சுட்டு, அந்த குழந்தைகிட்ட அவன் என்ன சொல்கிறான்னா, சாயங்காலம் நம்ம பீச்சுக்கு போகலான்றான். அதாவது நான் வந்துடுவேன், பீச்சுக்கு போகலான்டான், காத்தாடி வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். சாயங்காலமாக 5 குழந்தையும் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ரைட் ராயலாக அங்கேருந்து இறங்கி அப்படியே அந்த குழந்தையோட போவோம். இது வந்து நான் சொல்கிறது மிகப்பெரிய ஹீரோயிசம். அந்த நான் அப்போல இந்த வித்தகனோ இல்லாட்டி புதிய பாதையிலேருந்து சொல்கிறது ஹீரோயிசம்ங்கிறது இதுதான் ஹீரோயிசம் நான் நம்புகிறேன். த வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் ஒரு படம், ஒரு வயசான கிழவர், ஒரு 70 வயசு கிழவன், அதில் வந்து ஒரு பைக் ரைடில் வந்து அவர் எப்படி ஜெயிச்சாருங்கிறது அந்த படம், அது ரியல் ஸ்டோரி. அந்த ரெக்கார்டை இது வரைக்கும் யாருமே முறியடிக்கலை. அவன் எவ்வளோ பெரிய ஹீரோவாக எனக்கு தெரிஞ்சான். அந்த மாதிரி தான் இந்த ஒத்த செருப்போட ஹீரோ. ஸோ நான் அதை கொண்டு போய் சேர்க்க முற்பட்டது, அப்புறம் அதுக்கு கிடைச்ச மரியாதை, அப்புறம் தாமதமாக கிடைச்ச மக்களுடைய வரவேற்பு. இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒத்த செருப்பு நேற்று நான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன், ஆனால் இவ்வளோ தாமதமாக ஏன் பார்த்தேன், நான் குற்ற உணர்வு எனக்கு உள்ளுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் இன்னொரு படம் எடுத்திருக்கேன். அந்த குற்ற உணர்வு யாருக்கும் வேண்டாம், முதலே இந்த படத்தை ஆமோதிங்க அப்படிங்கிறது தான் அடுத்த படம். என்னுடைய பேஸ் என்னென்னா, நான் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தோற்று போய் அப்படியே எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கேன். ரப்பர் ஸ்டாம்ப் விற்றுக்கிட்டு இருக்கேன். 40% கமிஷனுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் விற்றுக்கிட்டு இருக்கேன் சாப்பாட்டுக்காக. சினிமாவில் நான் வந்து ஹீரோ, நாடகத்தில் நான் வந்து ஹீரோ. பட் அங்கே ஒன்றும் நயா பைசா கிடைக்காது. 7,000 ஒரு நாடகத்துக்கு. இதை வச்சுட்டு குடும்பம் நடத்த முடியாது. சினிமாக்கான முயற்சிக்கு நடுவில் நான் வந்து இந்த பெரிய பெரிய யூனிவர்சிட்டி சென்டினரி ஹாலுக்குள்ளே போவேன். அங்கே ஏதாவது ஒரு விழா நடக்கும். அந்த விழாவில் யாருக்காவது அவார்டு கொடுப்பாங்க. நான் இங்கே உட்காந்து அழுதுட்டுருப்பேன், எனக்கு எப்போ இந்த அவார்டு கிடைக்கும். எதையோ நான் ஒன்று பண்ணேன், எனக்கு விருது கிடைக்கலன்னா பரவாயில்ல. நான் இப்படி ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறவன். நான் யாரோ செய்யக்கூடியதை ஏன் நான் செய்யக்கூடாது? அதே மாதிரி தான் உலக படங்களை பார்க்கும்போது கூட எனக்கு என்ன தோணுன்னா, இது எவனோ ஒருத்தன் செய்யும்போது ஏன் நம்ம செய்யக்கூடாது? அது என்ன வெள்ளைக்காரனுக்குன்னு தனியாக ஒரு மூளை இருக்கும், நமக்கு இருக்காதா என்ன? இப்படிலாம் எனக்கு தோணும். அப்படி தான் இந்த சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துட்டே வரும்போது அந்த விக்டோரியான்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் வந்து என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. பர்ஃபார்மன்ஸ், அந்த படம் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் அந்த ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பிரமாதமாக இருந்தது. அதுலேயே வந்து அவங்களுக்குள்ளே லவ் பண்ணுறது, செக்ஸ் பண்ணுறதான காட்சிகள், அதுக்கப்புறம் அவனை மர்டர் பண்ணிவிடுவாங்க, அந்த ரத்தத்தோடு அவள் அழுதுட்டு போகிறது, இவ்வளோ ஒரே ஷாட்டா பா! ஒரு ஆக்டராக எனக்கு வந்து அது பயங்கர இது வந்து உன்னால் பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஒரு ஒன் ஷாட்டில் நீ நடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு நானே கேட்டுக்கிட்ட கேள்வி. அப்புறம் நிறைய படங்கள் பார்த்தேன். என்னென்ன படங்கள் இப்போ சிங்கிள் ஷாட்டில் இருக்குது. பட் நான் பார்த்த வகையில் ஒன்று கூட நான் லீனியராக இல்லைன்னு தெரிஞ்சுது. எல்லாமே நெக்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு மட்டுமே போயிட்டுருக்கே தவிர அப்படி தான் போக முடியும், வேறு எப்படியும் போக முடியாது. இப்படி ஒரு 10 வருஷமாக நான் இதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன்.
அப்புறம் கேமராவை பற்றி கேட்டால் டெஃபினட்டாக 2 மணி நேரத்துக்கு தாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட பேட்டரி இல்லை, அப்படியான ஒரு கேமரா இல்லை அப்படின்னே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒத்த செருப்பு கிடைச்ச வெற்றி, அது கொடுத்த ஒரு ஒரு கர்வம், கம்பீரம், அது எல்லாமே சேர்ந்து அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கணும். இளையராஜா சார் வந்து படம் பார்த்தாரு, ஒத்த செருப்பு. அவரை கூப்பிட்டு போய் காமிச்சேன். கதை திரைக்கதை வசனமும் காமிச்சேன். இதெல்லாம் அவர் வந்து மியூசிக் பண்ணாத படங்கள். ஒத்த செருப்பும் கொண்டு போய் காமிச்சேன். இதுதான் நான் அவர் மேலே வச்சுருக்க ஒரு மரியாதை, அவர் என் மேலே வச்சுருக்க அன்பு. அந்த படம் பார்க்க வந்தார். வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக, அவர் எப்பவும் அப்படி தான், அவருடைய சாதனையே இங்கே எவனும் முறியடிக்க முடியாது. நம்ம பெரிய சாதனைன்னு ஒரு படத்தை கொண்டு போய் காமிச்சா, அவர் சாதாரணமாக வெளியில் போகும்போது இதை விட நீ வேறு என்னையா பண்ணிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கு பின்னாடி நான் சர்க்காஸ்டிக்காக சிரித்தேன். அந்த காந்தி சிரிப்பு மாதிரி ஒரு சிரிப்பு என்கிட்ட இருந்தது. அது என்னென்னா, இரவின் நிழல்னு நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு என் மனசில் அப்போவே இருந்தது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் நான் லீனியரில் ஒரு படத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியும்னா அதுக்கு நிறைய செலவு, நிறைய பெரிய பொருட்செலவு வேணும். அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இந்த படத்தை எடுத்துடலாம். ஏன்னா அகெயின் மறுபடியும் இது வரைக்கும் எவனும் இதை செய்யலை, நம்ம செஞ்சிடணும். அது வந்து என்னென்னா த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் ஃபில்ம்னு போடுற ஒரு பெருமை. நான் முதல்ல த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்னு போடும்போது நம்ம ஆளுங்களே, என் அசிஸ்டன்ட்ஸு, அசோசியேட்ஸ் எல்லாருமே, சார் இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும் சார், ஏன்னா இது உலகத்தோட முதல் படம்னு. நான் சொன்னேன், கூகுள் பண்ணி பாருங்கள். நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், இப்படி ஒரு படம் இல்லைன்னா நம்ம அதை சொல்லலாமே, சொன்னோம்னா அது ஒரு பியூட்டிஃபுல் ஹூக் பாயிண்ட் தானே, ஏ ஃபில்ம் வித்தவுட் ஏ ஸ்டோரின்னு சொல்கிற மாதிரி தானே அதுன்னு சொல்லிட்டு அதுக்கான நிறைய முயற்சிகள். இதே மாதிரி ஒத்த செருப்பு பண்ணதுக்கப்புறமேல பார்த்திபன்னா யார், பார்த்திபன்ற ஒரு கலைஞனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் அப்படின்னு ஒரு 5 நண்பர்கள் வந்தாங்க. கால்டுவெல் வேல் நம்பி, பாலா சாமிநாதன், அன்ஷு பிரபாகர், பிஞ்சு ஸ்ரீனிவாசன், ரஞ்சித் அப்படின்னு ஒரு 5 பேர். அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்கள், தமிழ் மேலேயும் தமிழ் படங்கள் மேலேயும் இருக்கிற ஈர்ப்பு. அவங்களுக்கு வந்து 1 கோடி 2 கோடி போடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த பணம் போட்டால் அது டபுளாக வரணுன்ற அவசியமும் இல்லாமல் போனால் போட்ட இந்த பணம் அவருக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்கிங் அவங்களா இருந்தாங்க. பட் இந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 21 கோடி ரூபாய் செலவாச்சு. அது நான் எதிர்பாராத ஒரு செலவு இந்த படத்துக்கு. ஏன்னா ஒரு 64 ஏக்கரில் 58 செட்டு போட்டிருக்கேன், பெரிய செட்டு, 340 பேர் குரூ, 90 டேஸ் ஆஃப் ரிஹர்சல். அதில் ஒரு 45 நாள் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம், கண்டினியூஸாக ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 23 டேக்கு பொறுக்கி எடுத்திருக்கோம். அந்த டேக்கை தான் நான் ஒரு மேக்கிங்காக மாற்றிருக்கேன். ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்படி ஒரு நாள் ஒரு ஷூட்டிங் கட் ஆகும்போது மறுநாள் 10 லட்ச ரூபா வேணும் அந்த மறுநாள் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு. நீங்கள் 23 டேக்குன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் ஒரு டேக்கை செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நான் லீனியர்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது தானே? அதான் இது அப்படி இல்லைங்க. நான் சொல்கிறேன் 23 டேக்குன்னா 23 ஹோல் ஃபில்ம் தனித்தனி டேக்ஸ். அந்த டேக் எடுத்து நான் ஜாயின் பண்ணல. இந்த படம் வந்து நோ ஸ்டிச், நோ கட், நத்திங். 100 மினிட்ஸ், ஒரு 96 மினிட்ஸ் ஒரு முழு படம். அந்த 96க்கு மேலே அந்த ஸ்மோக்கிங் கார்டு அதெல்லாம் போடுறதுனால அது ஒரு 100 நிமிஷம் படமாக இருக்குது. ஆனால் படம் வந்து 96 மினிட்ஸ்க்கு நீங்கள் எடிட்டில் பார்த்தா தெரியும், அந்த டைம் லைனில் பார்த்தா தெரியும், அது நோ கட். இந்த மாதிரியான ஒரு ஷார்ட்டை எடுக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது தான் அந்த மேக்கிங்கில் காட்டுறது. அந்த மேக்கிங் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு புரிஞ்சு போயிடும் இது வந்து ரியல் 1 ஷார்ட் ஃபிலிம்னு. அப்படின்னு தான் இதெல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நான் சொல்கிறது 23 தனித்தனி ஷார்ட்ஸ் எங்கெல்லாம் கட் ஆச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது 6th மினிட் கட் ஆகிடும். நான் சொல்கிறது படம் ஆரம்பித்து 6வது நிமிஷத்தில் கட் ஆகிடும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 30 நாளும் 6 நிமிஷத்துலேயே கட் ஆகிடும். 6 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு பெரிய வால் இருக்குது, அதை நான் பிரேக் பண்ணிட்டு உள்ளே வரணும். உள்ளே வந்ததுக்கப்புறம் கட் ஆகிடும். மறுபடியும் அந்த வாலை கட்டி முடித்து அது காயணும்னா மறுநாள் ஆகிடும். ஸோ ஒரு நாளைக்கு அந்த 6 நிமிஷத்துக்கான ஷார்ட்டை தான் எடுக்க முடியும். அப்போ நமக்கு என்ன தோணுன்னா, இந்த 100 நிமிஷத்துக்கான படத்தை முடிக்க முடியுமா முடியாதா? ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது ஒரு 10 லட்ச ரூபாவது ப்ரொடக்ஷன் செலவாகும். அது எங்கேருந்து போய் எடுக்கிறதுன்னு தெரியாது, ஆனால் நிறுத்தவும் முடியாது. அப்படி தொடங்கி கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் இந்த படத்தை. எனக்கு வந்து 1917 ஏன் இவனுங்க சிங்கிள் ஷாட்னு போட்டாங்கன்றதே ஸ்டிச் பண்ணது, அதெல்லாம் ஸ்டிச் பண்ணது. ஆனால் அவங்க சிங்கிள் ஷாட்னு போட்டிருந்தாங்க, அப்புறம் பின்னாடி ஸ்டிச் பண்ணதுன்னு போட்டிருந்தாங்க. இதில் என்ன பெருமை? இன்னும் சொல்லப்போனால் நான் முதல்ல இந்த படத்தை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர்கள், இயக்குநர்களுக்கு போட்டு காமிச்சேன். அப்போ நான் என்ன பண்ணால், முதல்ல படத்தை போட்டு காமிச்சிட்டு அப்புறம் அந்த மேக்கிங் காமிச்சேன். மேக்கிங்க்கும் படத்துக்கு நடுவில் ஒரு கேப் விட்டு இவங்களை பேச சொன்னேன். அப்போ யாருமே நம்மளே இதை சிங்கிள் ஷாட்னு, நம்ம டைரக்டர்ஸை. அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, சார் நமக்கு அந்த புத்திசாலித்தனம் கூட இருக்காதா, நீங்கள் இங்கே தானே கட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, அந்த கூட வர இடத்துல பண்ணியிருக்கீங்க சார், நல்லா இருக்குது சார் அதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்புறம் எதுக்கு சார் நான் சிங்கிள் ஷாட் எடுக்கணும்னு சொல்லிட்டு மேக்கிங் எடுத்து காமிச்சேன். அப்போ தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். பிரபு சாலமன்லாம் சொன்னார், சார் தயவுசெய்து நீங்கள் அந்த மேக்கிங் எடுத்து முன்னாடி போடுங்க, இல்லாட்டி முதல்ல இதை சிங்கிள் ஷாட்னு நம்ப மாட்டேங்கிறாங்க, கவனம் போகிற அதில் போயிடுது. ஏன் 100 நிமிஷத்துக்கு ஒரு படத்தை கண்டினியூஸாக எடுக்கிறது கஷ்டம்.
ஒன்று. அதை நான் லீனியரில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வந்து இப்போ ஒரு கதை சொல்லிகிட்டே போகிறேன். இப்போ நீங்கள் கேட்க ஆரம்பித்தது பூரா ஒரு சிங்கிள் ஷாட்டாக இருக்கலாம். ஏன்னா நான் கண்டினியூஸாக இப்படியே சொல்லிகிட்டு இருக்கேன். இதை என்னை விட்டால் 3 மணி நேரம் நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்வீங்க. ஆனால் இது என்னுடைய ஃப்ளாஷ்பேக். இப்போ நான் சொல்கிறது திடீர்னு கட் பண்ணால் ஸ்கூலில் நான் என்னவாக இருந்தேன், ஒரு 16 வயசு பையனாக இருக்கும்போது என்னவாக இருந்தேன்னா அந்த காட்சி நிஜமாக அப்படியே விரியும். அதுக்கான சூழலில் நான் அந்த ஸ்க்ரீன் பிளேயை அமைச்சிருக்கேன். அதுக்கான சூழலில் அந்த செட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து நான் கண்டுபிடிச்சது டிரான்சிஷன். இந்த ஒரு ஷாட்லேருந்து இன்னொரு ஷாட். இப்போ என்னுடைய 10 வயசில் ஒரு பையன் வரான்னா அவன் இந்த சோஃபாவுக்கு பின்னாடிருந்து ஓடுவான். ஸோ இப்போ நம்ம அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். அப்படியான ஒரு டிரான்சிஷன் அதில் கண்டுபிடிச்சேன். அந்த கண்டுபிடிப்பினால என்னால் இந்த நான் லீனியரில் ஒரு ஷாட் பண்ண முடிஞ்சது. அதை தான் இப்போ நம்ம சொல்கிறோம் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம்னு சொல்லிட்டு. ஆமாம், பிகாஸ் இப்போது ஐ திங்க் டிஜிட்டல்னால டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஹிச்காக் வந்து ரோப் பண்ணப்போ அவர் வந்து ஒவ்வொரு ஐ திங்க் அப்போ வந்து ஒரு ஃபில்ம் வந்து 10 நிமிஷமோ 9 நிமிஷமோ 2000 கேன்ஸ் 2000 ஃபுட் 2000 ஃபீட் தான் இருக்கும் ஒரு கேனில். ஸோ அவர் வந்து ஒரு கோட்டுக்கு பின்னாடி போவார். ஸோ அந்த கோட்டுக்கு பின்னாடி கருப்பான அப்புறம் அடுத்தது அந்த கோட்லேருந்து ஆரம்பிச்சு ஸோ அந்த மாதிரி ஈவன் தோ இட் இஸ் அன்ப்ரோக்கன் அந்த ஃபிலிமோட லென்த்னால ஹி ஹேட் டு ஸ்டாப். வேற இப்போ உங்களுக்கு டிஜிட்டல் இருக்கிறதுனால அந்த பேட்டரி வந்து எவ்வளோ நேரம் சொன்னீங்க? 2 மணி நேரம் வரும். 2 மணி நேரம். சோனி வெனிஸ்னு ஒரு கேமரா. ஓகே. அது வந்து இப்போ தான் நமக்கு 3 இயர்ஸ் தான் ஆச்சு நமக்கு அந்த பேட்டரி. மோரோவர் லென்ஸ் மட்டுமே முன்னாடி கொண்டு போய் வச்சுக்கிட்டு பாடியை தூக்கி பின்னாடி போட்டுக்கலாம். இல்லாட்டி பாடியோடு தூக்கிட்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இது எந்த கேமராவில் எடுக்கலாம் நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு 2 மாதம் ஆச்சு. தட் இஸ் ஹேண்ட்லா இல்லை ஸ்டெடிக்கமா எப்படி எடுக்கலாங்கிறதும் எங்களுக்கு புரியல. ஆசைப்பட்டமே தவிர நிறைய அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான். வெறும் ஹேண்ட்லாகவே பண்ணி பார்த்தா நல்ல லாட் ஆஃப் ஜர்க்ஸ் வருது அதில். அப்புறம் அது வேணான்னு அப்புறம் கிம்பிள்னு ஆரம்பித்தோம். அப்புறம் அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு ஒரு சின்ன சின்ன கேப்புக்கு நடுவில் கேமரா பூந்து வரணும். அப்போ தான் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போக முடியும். அதே மாதிரி நான் பண்ண ஸ்க்ரீன் பிளேயை அப்படியே நான் படமாக்க முடியல. ஸ்க்ரீன் பிளே நான் என்ன ஆர்டரில் பண்ணுறேனோ அதுவே முன்பின் தான் பண்ணுறேன். இப்போது ஒரு பீச் சீக்வன்ஸ் வருது படத்தில், ஒரு பீச் சீக்வன்ஸ் வருது. எப்படி என்னுடைய செட்டுக்குள்ளே பீச் வரும்? ரமான் சார் கூட கேட்டார், பீச் வருதுன்றீங்க, கோயில் வருதுன்றீங்க, இது செட்டு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குமா பீச்சுக்கு பக்கத்தில் இருக்குமான்ட்டு. அது எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்கன்ட்டு. ஆனால் அது எல்லாத்தையும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ பீச்சில் வந்து சீரணி அரங்கம்னு ஒன்று இருந்தது. அது ஒரு கான்க்ரீட் பில்டிங், இப்போ இல்லை அது. ஸோ அந்த சீரணி அரங்கத்தை தூக்கி நான் செட்டு போட்டுக்கிட்டேன். அது ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு விஷயம். அது சீரணி அரங்கம் பீச்சில் தான் இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் ஃபோர்கிரவுண்டில் மண்ணை தூக்கி போட்டு சீரணி அரங்கம்னு ஒரு கான்க்ரீட் பில்டிங்கை வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து சீயோட சவுண்ட் நான் போட்டுறேன். இந்த சவுண்டில் பண்ணுற வித்தையெல்லாம் எனக்கு வந்து ஒத்த செருப்பில் தெரிஞ்சு போயிட்டதுனால அதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிட்டதுனால அதையும் நான் இதில் பயன்படுத்திக்கிறேன். இந்த பீச் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு கோயில் வரணும்னு வச்சுங்களேன். அந்த கோயில் வராது அந்த செட்டில், அப்படி போக முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஆர்டரை, இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஆர்டரை மாற்றிடுறேன். இந்த பீச்சுக்கு அப்புறம் அந்த கோயில் வராமல் பீச்சுக்கு அப்புறம் வேறு ஒன்று வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோயில் வர மாதிரி. ஸோ இந்த ஸ்க்ரீன் ப்ளேங்கிறது தீர்மானிக்கப்பட்டது அல்ல. செட்டுக்கு அப்புறமேல செட்டையும் போட்டுட்டு இதையும் வச்சுக்கிட்டு இதை எப்படி கொண்டு போகலாம் கொஞ்சம் மாற்றினீங்களா? டெஃபினட்டாக மாற்றணும், நிறைய மாற்றணும். அதே மாதிரி இதே நடிகர் அங்கே வர முடியாது, அடுத்த ஷாட்டில் அவன் வர முடியாது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு வேறு ஏதோ ஒரு வழியில் தான் இந்த ஸ்க்ரீன் ப்ளே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்பின் மாற்றி அப்படி எடுக்கப்பட்டது தான் இந்த படம். இரவின் நிழல் டைட்டிலோட புதுமை. இரவுக்கு என்ன நிழல்? அதுதான் உங்களை வந்து இப்படி கேட்க வைக்கிறது இல்லைங்களா? அதுதான் அதோட ஃபஸ்ட். அங்கேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். நான் முதல்ல இதுக்கு டைட்டில் வந்து மேகத்தை மிதித்தவன் வச்சுருந்தேன். நல்லா இருக்கு சார். அதான் நான் நினச்சேன் என்னென்னா அவன் தன்னைத்தானே ஒரு பெரிய ஹையர் லெவலில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அங்கேருந்து அந்த மேகத்தை ஓங்கி மிதிக்கிறான் அப்படின்றது என்னுடைய விஷுவலாக இருந்தது. நல்லா இருக்குது டைட்டில். ஆனால் இதுக்கு வேறு ஒரு ஆப்டான டைட்டில் இருக்குதுன்னு கிட்டத்தட்ட 6 மாதம் தேடி இருப்பேன். அப்படியே யோசித்து வந்தது தான் இந்த இரவு நிழல். அதுக்கு பின்னாடி அந்த ஒரு இருட்டான ஒரு தன்மை இருக்குது. இரவும் இருட்டு, நிழலும் இருட்டு. இரவுக்குள்ளே நீங்கள் நிழலை வச்சிங்கன்னா தெரியவே தெரியாது. அதான் சொன்னேன். அப்படி இவனுக்குள்ளே ஒன்று இருக்குது. அவன் யார்? பத்திரிக்கைலாம் அவனை பற்றி ஒரு விதமாக எழுதுகிறாங்க. இவன் வந்து இப்படி மோசமானவன். இவன் சொல்கிறான், நீங்கள் நினைக்கிறமா நான் மோசமானவன்டா, படு மோசமானவன் அப்படின்னு சொல்கிறான். அதுதான் இந்த கதை. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த அதிர்ச்சி, இந்த படத்தில் ஒரு 5 அதிர்ச்சியான இடங்கள் இருக்குது. ஆனால் இந்த 5 அதிர்ச்சியான இடத்தையும் தன்னுடைய மியூசிக்னால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை ரொம்ப டிவைனாக மாற்றிட்டார் ரஹ்மான் சார். ரஹ்மான் சார்ட்ட வந்து அவர்கிட்ட படம் பண்ணலான்னா ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று வருது. அந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கெட்ட வார்த்தை கூட இருக்கக்கூடாது, நியூடிட்டி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ். ஆனால் அது எல்லாமே என் படத்தில் இருக்குது. ஆனால் அவர் அந்த படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற நேர்மையான அந்த ஸ்க்ரீன் ப்ளே செய்கிற ஒரு வித்தை. நான் லீனியரில் முதலாக ஒரு படம்.
கதை கேட்டதுக்கப்புறமே அவர் சொன்னார், இது எப்படி சாத்தியம்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய கதையை சொல்கிறீங்க, இது எப்படி நடக்கும்? இப்போ நீங்கள் இன்னும் படம் பார்க்கல, படம் பார்க்காதப்ப நமக்கு அந்த அந்த ஷாக் அப்படியே இருந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் நான் அவர்கிட்ட நடித்து காமிச்சேன், இப்படி பண்ணால் இப்படி பண்ணலாம் சார், இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். அப்போவும் அவருக்கு நம்பிக்கை வரல. சரி நீங்கள் படம் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் செட்டு கூட்டு வந்து காமிச்சேன். அந்த செட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கை வந்தது. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் அவருடைய எக்ஸ்ப்ரெஷனை நான் பார்த்தேன். முதல்ல நான் அதை தான் ரசித்தேன். அதாவது 2 ஆஸ்கார் வாங்கின ஒருத்தர், உலக படங்களை பார்க்குற ஒருத்தர், பண்ணுற ஒருத்தர், அவருடைய ஃபேஸில் இவ்வளோ சர்ப்ரைஸ் இருக்குன்னா டெஃபினட்டாக அது வந்து ஆடியன்ஸ்க்கு என்னவாக இருக்கும். பட் அவர் என்ன பண்ணார்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக, இப்போ நான் இது ஒரு டார்க் ஸ்டோரின்னு அவரே சொல்லியிருக்காரு அவருடைய இன்டர்வியூவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு டார்க் ஸ்டோரி. ஏன்னா அது டார்க் ஸ்டோரியாக தான் இருக்க முடியும். காரணம் புதிய பாதை மாதிரி அவனுடைய பிறப்பு அந்த மாதிரி. புதிய பாதையில் எப்படி குப்பத்தொட்டில் போட்டு போனாலோ ஒருத்தி, அதே மாதிரி இதில் பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்ட ஒரு குடிகாரன் கொண்டுறான். அந்த அம்மா செத்து போயிட்டாளா இல்லையான்னு தெரியாமல் அந்த குழந்தை அந்த மார்பை பிடிச்சி பாலை குடிக்க ட்ரை பண்ணுது. ஸோ இதுதான் அவனுடைய பிறப்பு. இப்போ நீங்களும் நானும் நம்ம என்னென்ன சூழ்நிலையில் வளர்ந்தோன்றதை பொறுத்து தான் இன்றைக்கி நம்மளுடைய ட்ரெஸ் உட்பட, நம்மளுடைய பேச்சு உட்பட மிக அருவருப்பான நிலையில் பிறந்த ஒருத்தனுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த படம் சொல்லுது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டோரி கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஒரு விதத்தில் இது வந்து நீங்கள் புதிய பாதையில் ஆரம்பிச்சதை இது மட்டும் கண்டினியூ பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் அதுதானே சொன்னீங்க, ஒரு எரியிற வீட்டில் பீடி பற்ற வைக்கிற ஒரு ஆள், அந்த ஜேர்னி அங்கே ஆரம்பித்த ஜேர்னி ஹேஸ் கம் டில் ஹியர். இல்லை, நான் இதில் என்ன தான் சிங்கிள் ஷாட், நான் லீனியர் இந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி போட்டால் கூட உள்ளுக்குள்ளே இருக்கிற கதை என்ன கதை. இது வந்து ஒரு 5 வருஷமாக நான் ஒரு 10 நியூஸாவது படிச்சிருப்பேன், வேற வேற மாநிலம். அதுதானே கியூரியாசிட்டியே. இப்போ கதை என்னங்கிறது தானே கியூரியாசிட்டியே. பிகாஸ் நீங்கள் டெக்னிக்கை சொல்லிட்டீங்க, இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. பட் எங்களுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு கியூரியாசிட்டி என்னன்னா, சரி இதெல்லாம் பண்ணியிருக்காரு, ஆனால் எந்த கதையில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரை சொல்லிவிடுங்க. பிகாஸ் அவங்க இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, அவங்க என்ன பண்ணாங்க. அண்ட் செகண்ட் திங் இஸ் த ப்ரொடக்ஷன் டிசைனர். பிகாஸ் அவரோட வேல்யூ ரொம்ப இது இந்த படத்துக்கு. ஸோ ரஹ்மான் சார் வந்து அதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். அது வந்து இந்த சின்ன கோட்டை வந்து எப்படி அழிக்காமல், ஒரு கோட்டை எப்படி அழிக்காமல் சின்னதாக்குன்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போகணும். அந்த மாதிரி இதுக்குள்ளே இந்த டார்க்கர் சைடு எல்லாத்தையுமே அவருடைய பியூட்டிஃபுல் மியூசிக் ஒரு டிவைனாக மாற்றிட்டாரு அந்த மியூசிக்கை. அதனால் நீங்கள் படம் பூரா பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது நியூட் சீன் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த சீனை பார்க்கும்போது கம்பராமாயணத்துலேருந்து ஒரு 4 வரி எடுத்து பாடலாக போட்டு அந்த பாடல் மூலமாக அதை ரொம்ப அந்த ஒரிஜினல் பெயின் என்னன்னு சொல்ல வச்சுட்டாரு. இப்போ என்னுடைய சைலண்ட் ஷாட் டயலாக் இருந்தேன்னா நான் சொல்லிடுவேன். டயலாக் இல்லாத ஒரு இடத்துல அவருடைய மியூசிக் வந்து அங்கே வந்து சொல்லுது, இதுதான் அந்த பெயின்னு சொல்லுது. ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். ஆர்த்தர் வில்சனோட நான் படம் பண்ணுறது எப்படின்னா, நான் பன்னீர்செல்வம்னு ஒருத்தரோட ஒர்க் பண்ணும்போது இவர் அசிஸ்டண்ட், அப்படி வெறும் அசிஸ்டண்ட்டாக தான் எனக்கு தெரியும். நான் கடவுள் மாதிரி படங்கள் பார்க்கும்போது நமக்கு ஆசை, நான் வந்து எப்படியாவது வில்சனோட ஒரு படம் ஒர்க் பண்ணணும். நிறைய பேசியிருக்க முடியல. இந்த படத்தில் அவருடைய திறமையை விட பொறுமை தான் பெரிய விஷயம். ஆர்த்தர் வில்சனுக்கு இவ்வளோ திறமை இருக்குன்றதை விட இவ்வளோ பொறுமை இருந்ததா. இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி ஷூட்டிங் நடக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் போய் ஷூட்டிங் பண்ணுறோம். அங்கே நிறைய பெரிய இட வசதி கிடையாது, ரூம்ஸ் கிடையாது. அதில் வந்து அவரும் அவர் அசிஸ்டன்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து ஒரு ரூம்குள்ளே இருக்கணும். அது நாளைக்கு முடியுமா நாளைக்கு முடியுமான்னு தெரியாது. இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்த படம் பண்ணுறதுனா எப்போன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு அன்லிமிட்டெட் பிரச்சனைகளோடவே 6 நிமிஷத்தில் படம் நின்றுது, ஷூட்டிங் நின்றுது. அப்புறம் சேலஞ்சஸ், ஒரு டே அண்ட் நைட்டு, மழை வெயில், இது எல்லாத்தையுமே ஒரு ஷாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா அவன் எவ்வளோ பெரிய கேமராமேனாக இருக்கணும். அப்போனா அந்த லைட்டிங் ஸ்டைலே வேறையாக இருக்கணும். ஒரு இடத்துல டே, நாங்கள் நைட்டில் தான் ஷூட் பண்ணுறோம், ஒரு இடத்துல டே இருக்குது, ஒரு இடத்துல நைட் இருக்குது. அந்த டே லைட் இங்கே வரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ். அந்த அப்ரச்சர் எப்படி கட் பண்ணுறது. அப்புறம் அந்த ஆகாஷ்ன்னு சொல்லிட்டு அவர் தான் கிம்பல் ஆப்ரேட்டர். அவர் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அந்த ஃபோக்கஸ் புல்லர்ஸ் 2 பேர் ப்ரில்லியண்ட் ஒர்க் பண்ணாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கரெக்டாக அந்த பாயிண்டில் நிற்கலாம் கூட அந்த ஷாட் அவுட்டு. அந்த மாதிரியான நிறைய சேலஞ்சஸ் பூரா. ஸோ ஆர்த்தர் வில்சன் வந்து ரொம்ப பொறுமையாக இருந்ததுனால இப்போ ஒரு 5 அவார்டு அவருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இன்னும் படமே ரிலீஸ் ஆகலை, 5 அவார்டு அவருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர் ஆர்கே விஜயமுருகன், என்னுடைய குடைக்குள் மழையிலிருந்து என்னுடைய எல்லா கிறுக்குத்தனத்துக்கு பின்னாடி நான் இப்படி தான் இருப்பேன், நான் வந்து நார்மலாக இருக்க மாட்டேன், கொஞ்சம் ரொம்ப அப்ஸ்ட்ராக்டாக தான் ஒரு விஷயத்தையும் திங்க் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒருத்தர். நான் அவ்வளோ சீக்கிரமாக சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன் அப்படிலாம் தெரிஞ்சு அவரும் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சு இந்த படத்தை எங்கே எடுக்கிறதுன்னு நாங்கள் பேச ஆரம்பிச்சு. கேமராமேன்லாம் மாறிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் மாறிட்டு இருந்தாங்க. பட் விஜயமுருகன் மட்டும் அவரே தான் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த செட் டிசைனிங்கும் ஸ்க்ரீன் பிளேயும் இதோட ஒன்றோட ஒன்று கனெக்டடான விஷயம். அதனால் சம்டைம்ஸ் ஸ்க்ரீன் பிளே மாறும்போது செட்டும் மாறும்.
இந்த செட் இங்கே வேண்டாங்க, இதை தூக்கி அங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு வரும். அப்புறம் இதில் 2 கோயில் வருது. கோயிலில் ஒரிஜினலான சிலைகளை கொண்டு வந்து வச்சுருக்கோம். சிலைனா செட்டு இல்லை, ஒரிஜினல் சிலைகளை கொண்டு வந்து வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு பயங்கர வைப்ரேஷன் இருக்குது நீங்கள் படம் பார்க்கும்போதே. ஸோ அந்த மாதிரி கடுமையான உழைப்பு. இவங்க மட்டும் இல்லாமல் என்னுடைய டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு, இப்போ நான் கேமராவுக்கு முன்னாடி ஓடுறேன், நானே நடிக்கிறேன்னும் போது அந்த அதர் சைடு ஒருத்தர் பார்த்துக்கணும், அது ஓகே இல்லையான்னு பார்க்கணும். அவர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு, அவர் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய டைரக்டராக வருவார். லோகேஷ் கனகராஜ் மாதிரி. அந்த மாதிரி இப்போதைக்கு நமக்கு கனவுலாம் லோகேஷ் கனகராஜ் தான். அவர் தான் பெரிய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர். ஸோ அந்த மாதிரி. அதனால் இதில் நிறைய பேர், கிட்டத்தட்ட 340 பேருடைய உழைப்பு இருக்குது. மறுபடியும் நிறைய புதுமுகங்களை மட்டுமே நம்பி இந்த படம் பண்ணியிருக்கேன் நான். பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லை. நான் இப்போ 21 கோடி ரூபாய் செலவாகுதுன்னா யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், அது மிக மோசமான ஒரு கேள்வின்னு எனக்கு தோணுது. நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ரொடக்ஷன் செலவு பற்றியே நம்ம கவலைப்படுறது கிடையாது. ஹாலிவுட்டில் 300 கோடிக்கு ஒரு படம் எடுத்தால் 250 கோடிக்கு ப்ரொடக்ஷன் செலவு இருக்கும். ஆனால் நம்ம எப்போவுமே எப்படி பழகிட்டோம்னா, அதில் 150 கோடி அந்த ஹீரோவுக்கு கொடுத்துருவோம், 45 கோடியில் தான் படம் எடுப்போம் அப்படின்றது. இந்த 21 கோடியும் இந்த படத்தோட மேக்கிங்காகவே செலவு பண்ணப்பட்டது. நம்ம எந்த ஷாட் ஓகேன்னு வச்சுருக்கோமோ அந்த டேக் எடுக்கிறதுக்கு இவ்வளோ டேக் நாங்கள் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் நீங்கள் சொல்கிறதும் 100 நிமிஷத்தில் படம் முடிச்சிடுச்சுன்றீங்க, கேமரா ஆரம்பிச்சிங்க முடிச்சும்போது படம் முடிச்சிடுச்சுன்றீங்க 2 மணி நேரத்தில். இதுக்கு போய் 21 கோடி செலவாயிருக்குன்னா எப்படிங்க நம்புறது? ரிஹர்சல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது சேலஞ்ச் இருக்கும்ல. இப்போ நீங்கள் வந்து ஒரு நாள் இது இங்கே நிற்கிறேன், ஸோ அந்த நாள் காலி. அப்புறம் இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த நாள் காலி. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்ட் ஆக்சுவலி நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்னைக்கு முடியும்னே தெரியாது உங்களுக்கு. ஆமாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து கடைசி நாள்னு நினச்சிப்பீங்க, ஓகே நேற்றுக்கு வந்து இவ்வளோ ஷார்ட் எடுத்துட்டோம், கடைசி ஷார்ட்டில் மட்டும் தப்பு பண்ணணும்னு நினச்சிப்பீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அப்போ ஆரம்பத்தில் அந்த மாதிரி எது ஃபோக்கஸ்ல என்னைக்கு வந்து உங்களுக்கு, பிகாஸ் நார்மலா ஒரு ஷூட்டிங் ஷெட்யூல் பண்ணா இங்க தான் ஸ்டார்ட் டேட், இங்க தான் எண்ட் டேட்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதுல அதுவே தெரியாது. பிகாஸ் அது அந்த அந்த ஃபுல்லா வரும்போது தான் உங்களுக்கு எண்ட் டேட்னு தெரியும். எந்த ஃபோக்கஸ்ல நேற்று வந்ததோ அது இன்னைக்கு வருமானு தெரியாது. அந்த மாதிரியான நிறைய குழப்பங்களுக்கு மேலே எப்படியோ ஒரு இடத்துல ஒரு அழகான ஒரு, அப்புறம் இதை நாங்கள் மேக்கிங்காக எடுத்திருக்கோம். இந்த படம் வந்து எப்படி எடுக்கப்பட்டதுன்னு அதை தான் இப்போ நம்ம திரையிட போகிறோம். முதல்ல ஆடியன்ஸுக்கு அது ரொம்ப புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் நான் புதுமையாக படம் எடுத்திருக்கேன், இது ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸு. மேக்கிங் எடுத்து ஒரு 1/2 hour போட்டு அதுக்கப்புறம் பஃப்ஸு, டீ, பிரேக்கு அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் ஸ்டாப்பாக ஒரு 100 மினிட்ஸ்க்கு இந்த படம் போக போகுது. இப்போ படத்தோட ஒட்டியே அதை காமிக்க போகிறீங்க? ஆமாம், படத்தோட முதல்ல எடுத்தோன்னே அதை காமிச்சிட்டு தான் அதை பண்ண போகிறேன். அது வந்து ஒரு கிரியேட்டராக எனக்கு ஒரு காம்ப்ரமைஸ் தான், அது எனக்கு தோணுது. நான் எடுத்த படத்தை தான் காட்டணுமே தவிர நான் எப்படி படம் எடுத்தேன்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் வந்துடுதுன்னா, நமக்கு மேக்கிங் பார்த்தே பழக்கம் இல்லை. இதை சிங்கிள் ஷாட்டு தானான்றதை ஊர்ஜிதப்படுத்துறதும் அந்த மேக்கிங் தான். இது நான் லீனியர்னால் என்னென்னு புரிய வைக்கிறதும் அந்த மேக்கிங் தான். ஸோ அதனால் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ நான் படத்தை போட வேண்டிய கட்டாயம். படத்தை பார்த்த அப்புறம் போட்டால் பெட்டரோ? அது நாங்கள் நிறைய தடவை ட்ரை பண்ணோம், ஒரு 10-20 தடவை நான் ட்ரை பண்ணேன். அதுதான் நான் சொன்னேன். அதில் என்ன ஆகுதுன்னா, மேக்கிங் பார்க்கணுங்கிற அவசியம் என்னன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. பிகாஸ் அவங்க படத்தை பார்த்துட்டாங்கல்ல, இப்போ இப்படி தான் பண்ணாங்களா அப்படின்னு தெரியும். ஆனால் நம்ம மேக்கிங் பார்க்கும்போது கதையோட சில அம்சங்கள்லாம் தெரிய வந்துடும். இல்லைங்க, அது என்ன தெரிஞ்சாலும் கதையோட முழுக்கவும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இது புரியாமல் போச்சுன்னு வச்சு, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது டெஃபினட்டாக ஒட்டி வெட்டப்பட்டது தான் அப்படின்னு அவங்களா முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்போ படத்தில் இருக்கிற ஆர்வத்தை விட இது ஜாஸ்தி ஆகிடுது. ஆமாம், எங்கே இது பண்ணாங்க, ஆமாம், இங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க, அங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அன்னெசரி கொஷின்ஸ் நிறைய வருது. இதை நாங்கள் நிறைய தடவை போட்டு பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலாக இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு கிரியேட்டராக எனக்கு அவ்வளோ பெரிய வெற்றி இல்லை, எனக்கு பெரிய திருப்தி இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் நம்ம இப்படி ஒன்று பண்ணுறதுனால அப்புறம் நம்ம ஓடிடிக்கு வரும்போது என்ன வரும்னா, டெஃபினட்டாக நம்ம எப்படி வேணாலும் பார்க்கலாம். முதல்ல படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேக்கிங் பார்க்கலாம். அதனால் நான் இது வரைக்கும் ஓடிடின்னு ஒரு விஷயத்தையே கொண்டு வராமல் முதல்ல இந்த படத்தை ஜனங்க ஸ்க்ரீனில் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம மீதி விஷயங்களை பேசலாம் அப்படின்னு. ஸோ இதுதான் உங்கள் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபில்மா? எக்ஸ்பென்சிவான ஃபிலிம். அதாவது இங்கே மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, இந்த நடிகனுக்கு இவ்வளோ தான் விலை போகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படி கணக்கு போட்டு பார்த்தா இது மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவான ஒரு படம், பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படமும், அப்புறம் ரொம்ப கர்வமான ஒரு படம். இது யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் என் வாழ்நாளில் இது என்னால் செஞ்சிட முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு யாராவது பேசுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஹிட்ச்காக் வந்து ரோப் 10 வருஷம் நிறுத்திட்டீங்க. நான் இப்போ ரோப் சொன்ன எக்ஸாம்பிள் ஏதோ 1940s பண்ண படம். ஸோ அந்த மாதிரி இல்லை, நானும் கொஞ்சம் தன்னடக்கத்தோட அது என்னைக்கு பேசினாலும் இது தாண்டா முதல்ல ஒருத்தர் ட்ரை பண்ணார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு பேராசை இந்த வாழ்நாளையில் எனக்கு இது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, இந்த மாதிரி ஒரு முயற்சி. ஆனால் அந்த முயற்சி வெற்றி அடையணுங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்க பெரிய வேள்வியாக மாறிடுது. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், மறுபடியும் பேக் டு நார்மல். எப்படி நம்ம அந்த ஷார்ட் ஓகே ஆகலன்னா மறுபடியும் ஃப்ரம் த டாப் நம்ம எடுப்போமோ, அதே மாதிரி மறுபடியும் நான் வேறு ஏதோ ஒரு பெரிய
முயற்சி பண்ணணும். இப்போது கலைப்புலி தானு சார் வந்து இந்த படத்தை வாங்கினதுனால இதுக்கு ஒரு கமர்ஷியல் வேல்யூ வந்துடுச்சு. மோரோவர் அவர் சொல்கிறார், இவ்வளோ திறமையானவர் நீங்கள் ஏங்க வந்து ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு படம் எடுக்கக்கூடாது. நான் சொன்னேன், நீங்கள் எடுங்க சார், நான் எடுக்கிறேன். அந்த ஸ்டாருக்கு நான் 10 கதை கூட சொல்கிறேன், 1 2 இல்லை 10 கதை சொல்கிறேன். அவருக்கு எந்த கதை பிடிச்சிருக்கோ அந்த கதையை என்னுடைய விருப்பத்துக்கு எடுக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ணுங்க. அது வந்து வேற ஒரு ஸ்டைலில் வரும். அது இன்னும் பார்த்திபன் படமாக தான் இருக்கணும், அந்த ஸ்டாரோட படமாக இருக்கக்கூடாது. அது நான் எப்படின்னா, ரொம்ப இப்போ வெற்றிமாறன் வந்து இந்த கதையை தான் நீங்கள் தான் ஒரு பண்ணணும்னு சொல்கிறாருல, இன்றைக்கி அவர் அந்த டிக்டேட் பண்ணுற பொசிஷனில் இருக்கார். இப்போ நான் முதல் தடவை இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரோட இணையும் போது அவங்களுக்கு என்னை பற்றின ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலாக ஏதாவது பண்ணிட்டு போகிறாருன்னு. அதனால் நான் ஒரு 5 கதையை சொல்லி அந்த 5 கதையில் அவங்களுக்கு எது கமர்ஷியல்னு தோணுதோ அதை என் ஸ்டைலுக்கு நாங்கள் எடுக்கிறதுக்கு மட்டும் என்ன அலோவ் பண்ணுங்கன்றது மட்டும் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அதனால் விரைவில் அப்படி ஒரு விஷயம் நடக்கும். All the best, and all the best for அந்த Iravin Nizhal and for that star film. Thank you so much. Thank you, sir. Thank you.